கர்த்தருடைய நாமத்திலே மீண்டும் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள செல்லுகின்ற பொழுது ஒரு தலைப்பை முன்வைத்து பேச விரும்புகிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய சுதந்திரங்களை போராடி பெற்றுக்கொள்வது எப்படி, இல்லைன்னா அனுபவிப்பது எப்படி? என்ன தலைப்பு கொடுத்துருக்குறோம்? அதுதானே, சரிதானே? உங்களுடைய ஆவிக்குரிய சுதந்திரங்களை போராடி அனுபவிப்பது எப்படி? ஆவிக்குரிய சுதந்திரம் என்று சொல்கிற பொழுது நாட் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். சுதந்திரம்னா நமக்கு விடுதலைங்கிற அர்த்தம் உண்டு. இது விடுதலையை குறித்த வார்த்தை இல்லை. இது என்ன? அவர் இன்ஹெரிட்டன்சஸ், ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்சஸ், ஆவிக்குரிய சுதந்திரங்கள். அப்படின்னா ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளையுடைய சந்ததிக்கும் என்ன செய்கிறார்? சில செல்வங்களை சுதந்திரமாக வைத்து செல்கிறார். அது அவங்களை இயல்பாகவே அந்த சந்ததிக்கு சில மகனுக்கு பிறகு மகனுடைய பிள்ளைகளுக்கு என்று செல்லுகின்றது. அதுபோல் தேவன் நமக்கென்று ஆவிக்குரிய சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். அது என்ன சுதந்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக ஆவிக்குரிய சுதந்திரம் அதில் எது டாப் மோஸ்டில் இருக்குது? ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஹெரிட்டன்ஸ் எது? ரட்சிப்பு இல்லை. மிக முக்கியமான இன்ஹெரிட்டன்ஸ்னால் அதுதான் நித்திய ராஜ்யம், நித்திய வாழ்வு. அதுக்குத்தான் நம்ம ரட்சிக்கப்படணும், அதுக்கு தான் பிள்ளையாக மாறணும். மிக முக்கியமான நம்முடைய சுதந்திரம் என்ன சொன்னால், நம்முடைய சுதந்திரம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. நம்முடைய குடியுரிமை எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 25வது வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்தளின வாக்குத்தத்தம். அதுதான் நம்முடைய டாப் மோஸ்ட், அதுதான் பிரைம் இன்ஹெரிட்டன்ஸ், நம்முடைய சுதந்திரம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தினுடைய முதன்மையானது நித்திய வாழ்வு. இது எங்கே இருக்குது? தட் இஸ் இன் ஹெவன், த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்குது. நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்? அங்கே இல்லை. எங்கே இருக்கிறோம்? இந்த பூமியில் இருக்கிறோம். பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். சபிக்கப்பட்ட ஒரு பூமியில் இருக்கிறோம். நவ் வி ஆர் நாட் இன் ஹெவன். ஒருபோதும் நாம் அந்த பூமியில் ஹெவனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் பீப்புள் பார்க்க முடியுமா? ஆவிக்குரியவங்க பார்க்கலாமா அந்த பூமியில் ஹெவனை? சொல்லுங்கள், பார்க்கலாமா? பார்க்க முடியாதா? பார்க்க முடியாது. இங்கே பார்க்க முடியும், நம்ம இங்கே இருந்துக்கலாமே? இல்லை. அதை ஃபோர்டேஸ்ட்னுப்பாங்க. அதாவது கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை தான் என்ன செய்ய முடியும், ஃபீல் பண்ண முடியுமே ஒழிய அதனுடைய பெர்ஃபெக்ஷனை எங்கே தான் பார்க்கணும். அதனால தான் என்ன தான் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து டீப்பாக போனாலும் சரி, டாப்பில் போனாலும் சரி, எவ்வளவு தான் ஆழமாக போனாலும் சரி, இந்த பூமியில் ஒருபோதும் நாம் சுவர்க்கத்தை பார்க்க முடியாது. ஆண்டவர் நம்மோட இருந்தாலும், தேவன் நம்மோட இருந்தாலும், we cannot find heaven in this earth. இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதை அங்கே தான் போய் பார்க்கணும். அல்லேலூயா. அதனுடைய முன்னோட்டமாக கொஞ்சம் அது எப்படி இருக்குங்கிறத ஒரு கிளான்ஸ் என்ன செய்யலாம், பார்க்கலாமே ஒழிய உலகத்தில் ஒருபோதும் நம்ம என்ன பண்ண முடியாது, சொர்க்கத்தை இல்லைன்னா பரலோகத்தை பார்க்க முடியாது. நம்முடைய சுதந்திரம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. சரி, நாம் இருக்கிறது எங்கே? இங்கே. அப்போ அந்த அங்கே இருக்கிறது நம்முடைய சுதந்திரம். இப்போ இங்கே என்னங்கிறது நம்முடைய கேள்வி. நாம் இருக்கிறது எங்கே? இந்த இடத்துல இருக்கிறோம்ல, அந்த உலகத்தில் இந்த பிளானட்டில் இருக்கிறோம். இங்கே நம்முடைய சுதந்திரம் என்ன அப்படின்னு பார்க்குறவில்ல. அதுதான் ரொம்ப முக்கியமானது. பெரும்பாலும் இந்த உலகத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் என்னவென்று சிந்திக்கிற பொழுது பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம், செல்வம், காசு, பணம், அந்த மாதிரிப்பட்ட காரியங்களைத்தான் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அநேகர் வெளிப்படையாக இதைத்தான் நினைச்சுகிறார்கள். ரொம்ப எம்பசைஸ் பண்ணி, ஹைலைட் பண்ணி, இதைத்தான் ஃப்ரண்ட் லைனில் வைத்து என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இந்த உலகத்தில் நீ வந்து நல்ல வசதி உள்ளவனாக இருக்கணும், நல்ல செல்வந்தனாக இருக்கணும், நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கணும், நல்ல அப்படின்னா சிம்பிளாக சொன்னால் நல்ல பணக்காரனாக இருக்கணும். அதுதான் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற சுதந்திரம். அதை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆபிரகாமுடைய சுதந்திரம் அவன் வழியாக என்ன செய்கிறது, விசுவாசத்தினால நமக்கு வருது அப்படின்னு. ஆனால் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு செல்வத்தையோ ஐஸ்வர்யத்தையோ சுதந்திரமாக சொல்லவில்லை. ஆனால் நமக்கு ரொம்ப அதான் தேவை. நமக்கு காசு தான் ரொம்ப தேவை. அப்படி தானே? காசு இல்லாமல் ஒரு 2 இட்லி கூட வாங்க முடியாது இல்லையா?
பக்கத்து ஊர்லேருந்து ஊருக்கு டவுன் பஸ்ஸில் கூட ஏறி வர முடியும், இறக்கி விட்ருவோம். அதனால் நமக்கு வந்து மிக முக்கியமாக தேவைப்படுது இதுதான், காசு தான். ஆனால் அந்த காசை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லலை, நமக்கு இதுதான் உன்னுடைய முக்கியமான சுதந்திரம் அப்படி சொல்லலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, கடன் வாங்கி கஷ்டப்படுகிறவர்களே, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், போதுமான அளவுக்கு நிதி உதவி செய்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. வருத்தப்பட்டு பாரம் சுமங்களே வாங்க, வந்து என்ன பண்ணுறேன், இளைப்பானதான் தரேன்னு சொன்னாரே ஒழிய, நம்ம வாங்கின கடனை ஒன்றுக்கும் பிரச்சனை இல்லை, ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கிறியா, மேற்கொண்டு ஒரு 5 லட்சம் போட்டு தரேன், 10 லட்சத்தை கடன் அடைச்சிக்கோ, 5 லட்சத்தை என்ன பண்ணு வச்சு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி போட, அப்படியெல்லாம் சொல்லலை. அவர் சொன்னதெல்லாம் என்னது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே நீ என்னிடத்துல வா, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். அப்போ இந்த உலகத்தில் பணக்காரனாவதை குறித்து பைபிள் சொல்லலை, ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆக பணம் ரொம்ப முக்கியம், ஆனால் அதை குறித்து சொல்லலை. உண்மையிலேயே செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இந்த உலகத்தில் ஆண்டவர், நாம் அதுதான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறோம், அதுதான் நினைக்க முடியும். அப்படி தானே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற என்னது, எல்லாம் காலை எழுப்பி வேலைக்கு போகிறோம், தொழில் செய்ய போகிறோம், எதுக்கு போகிறோம், இன் ஆர்டர் டு மேக் மணி. அப்போ பணம் ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஆனால் ஆண்டவர் அதை குறித்த இந்த சுதந்திர பாக்கியத்தில் என்ன செய்யலை, அதை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் நிறைய பேர் அதான் என்ன செய்கிறாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா செல்வத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருந்தா அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தப்பு பண்ணான்னு சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா, போதும் என்ற மனதுடனே கூட ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருவதா சுதந்திரத்தை கொடுத்த வாக்குறுதி இருந்தா இவர் சொன்ன தப்பு தானே, போதும்னு சொல்ல முடியுமா? அது மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 6:8 சொல்கிறாரு, உண்ண ஒடுக்கம் இருந்தால் போதும். இது தப்பு தானே? தேவன் நமக்கு ஐஸ்வர்யங்களை, செல்வங்களை, வளங்களை சுதந்திரமாக கொடுக்க சுத்தமாக இருக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமான வசனங்களை சொல்லியிருந்தா அது கான்ட்ரடிக்ஷன் இல்லையா? இந்த விதமாக நம்பினா இது பவுல் சொன்னதெல்லாம் என்ன செய்யணும், தப்புனா சொல்லணும் இல்லை? அதுபோல் எபிரேயர் 13:5 எல்லாம் வாசிக்கும்போது அதான் சொல்லக்கூடிய பணாசை. ஆமாம், அவ்வளோ ஐஸ்வர்யங்களை எல்லாம் நம்ம வந்து பெற்றுக்கொண்டு அதில் ஒரு ஆசை இல்லாமல் இருந்தால், கல்யாணம் பண்ணியாச்சு, பொண்ணு மேலே ஆசை இல்லை, ஆசை மேலே ஆசை இல்லை. நிறைய இப்படி தான் சொல்கிறாங்க, எனக்கு பணம் வேணுங்க ஆனால் எனக்கு ஆசை கிடையாது. அது எப்படிங்க, நான் பொண்ணு கட்ட வருமே ஆனால் எனக்கு பொண்ணு மேலே ஆசை கிடையாது, அது தப்பு. அப்போது ஐஸ்வர்யங்களை வந்து ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுக்குறாருன்னா பணாசை கூடாது, பொருளாசை கூடாதுங்கிற கட்டளைகள் என்ன செய்யக்கூடாது, சரிதானா, வரக்கூடாது. ஆக ஆண்டவர் நம்மை செல்வந்தர்களாக்கும்படியான அதை வந்து சுதந்திரமாக தரலாம். ஆனால் நம்முடைய வாழ்வில் காசு பணம் வேணும், அதுக்கு பைபிள் சொல்லுது, வேலை செய்யாமல் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. யாராவது இங்கே வேலை செய்யாமல் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா? நிறைய கணவர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டம்மெல்லாம் அப்படி தான், வேலை செய்யாமல் என்ன செய்கிறாங்க, இல்லை நல்ல வீட்டு சமைச்சு என்ன செய்கிறாங்க, கணவர் வேலை செய்கிறத விட மனைவி வீட்டு வேலை செய்கிறது தான் டபுள் வேலை. வசனம் என்ன சொல்லணும்னா, வேலை, அதாவது வேலை செய்யாதவன் என்ன செய்ய வேண்டாம், சாப்பிட வேண்டாம், வேலை செய்தால் சாப்பிடணும். ஒருவருக்கும் நம்ம யாரும் இருக்கக்கூடாது, பாரமாக இருக்காம. பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தேவை இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணி அதுக்கு எது செயல்படணும் பைபிள் சொல்லுது. இப்போ சரிங்க, நமக்கு ரொம்ப முக்கியமாக பணம் தேவைப்படுது, ஏன் அதை வந்து ஆண்டவர் சொல்லலை அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, இப்போ ஒரு அப்பா இருக்கிறாரு, அப்பாவுக்கு ஒரு மகன் இருக்கிறாரு, மகனை குறித்து கேட்குறாங்க, உங்கள் மகன் சம்மந்தமாக அவனுடைய ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறீங்க, என்ன விஷன் வச்சுருக்கிறீங்க, ஐபிஎஸ் ஆகிறதா, ஐஏஎஸ் ஆகிறதா, இல்லை இன்ஜினியர் ஆகிறதா, டாக்டர் ஆகிறதா, இல்லைன்னு சார் ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் வர்றதா, இல்லைன்னா ஒரு வேறு ஏதாவது ஒரு இதில் வர்றதா, எந்த மாதிரி கேட்டால் இதை பற்றியெல்லாம் மேட்டரே கிடையாது. ஐபிஎஸ்சில் வந்தால் என்ன, ஐஏஎஸில் வந்தால் என்ன, எம்பிஏ படித்தா என்ன, டாக்டர் ஆனா, இன்ஜினியர்னா, என் பையன் வந்து நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், அதுதான் என்னுடைய தரிசனம்ட்டார். புரிகிறதா? என்னுடைய பையன் வந்து நல்ல ஒரு யோக்கியமான வாழ்க்கையை வாழணும், 4 பேருக்கு உருப்படியான ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், அதுதான் இப்படி சொல்லிட்டார். இப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? நான் என்ன அர்த்தம்னு தான் கேட்டேன், நீங்கள் இந்த அளவு முறைக்க வேண்டியெல்லாம் தேவையில்லை, நான் தப்பாக ஒன்றுமே கேட்கலையே. அவரை கேட்டால் உங்கள் பையன் மேலே என்ன விஷன் வச்சுக்கன்னு கேட்டால் வழக்கமாக என்ன, என் பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லை ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இப்படி ஆசைப்படுவாங்க, இல்லை ஒரு அமைச்சர் ஆகணும். இவரை கேட்டால் இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, அவன் ஐபிஎஸ் ஆனா என்ன, ஐஏஎஸ் ஆனா என்ன, டாக்டர் ஆனா என்ன, இன்ஜினியர் ஆனா என்ன, அவன் யாராக மாறணும்,
4 பேருக்கு மத்தியில் இந்த அயோக்கியம் நிறைந்த உலகத்தில் முன்மாதிரியாக இருக்கணும். காலேஜுக்கு போகிறான்னா 4 பேர் மத்தியில் என்ன செய்யணும்? ஹீ மஸ்ட் மேக் சம் டிஃப்ரென்ஸ். அவன் லைஃபு மற்றவங்களை என்ன செய்யணும்? இம்பேக்ட் பண்ண. இதையா என்னுடைய தரிசனம் அப்படின்ட்டார். இப்போ இவரை குறித்து என்ன, இவருடைய மைண்ட் செட்டை பற்றி என்ன சிந்திக்கிறீங்க? இது நம்முடைய சப்ஜெக்ட் கிடையாது. நம்ம சப்ஜெக்டில் இன்னும் போகவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் பையன் ஐபிஎஸ் படிக்கக்கூடாது, ஐஏஎஸ் படிக்கக்கூடாது, எம்பிஏ படிக்கக்கூடாது, டாக்டர் ஆகக்கூடாது, இன்ஜினியர் ஆகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நீ என்னோடலாம் படிச்சுக்கோ, ஆனால் நீ யாராக இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்கு. இதான் தரிசனம். இதுதாங்க ஆண்டவர் தான் சொல்கிறார். இந்த பூமியில் நீ வசதி குறைஞ்சவனாக இருக்கிறியா, வசதி நிறைஞ்சவனாக இருக்கிறியா, அது மேட்ரு கிடையாது. நீ பணக்காரனாக வேண்டும் என்பதல்ல பிரைம் கோல். இல்லை நீ ஏழையாக தான் இருக்கணுங்கிறது என்னுடைய விஷயம் கிடையாது. நீ யாராக இருக்கணும்? பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். 1 Corinthians 1:2 என்ன வாசிக்கிறோம்? செல்வந்தர்களாக இருக்கும்படியாக அழைத்தார், பணக்காரர்களாக இருக்க அழைத்தார், ஆஸ்தி அந்தஸ்துடையவர்களாக இருக்க அழைத்தார், ஆபிரகாமை போல நல்ல வசதியானவராக இருக்க அழைத்தார். அப்படி சொல்லலை. எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? we have been called to be holy. பரிசுத்தவான்கள். அவன் பரிசுத்தவான்கள் சொன்னால் நல்ல சட்டை போடக்கூடாதா, நல்ல வீட்டில் இருக்கக்கூடாதா, நல்ல வாகனத்தில் போகக்கூடாதா, நல்ல ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் அதை பற்றி சொல்லலை, அதை ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணலை. இந்த உலகத்தில் நீ பணக்காரனாக இரு, அதுக்கு என்ன செய்? வேலை செய், தொழில் செய், கர்த்தருடைய வழிகள் நட, கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்று. அந்த பின்னணியில் நீ எவ்வளோ பணம்லாம் என்ன செய்ய? பணக்காரன் ஆகிக்கோ, எவ்வளோ தான் செல்வம் வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்று கண்டிஷன், கர்த்தருடைய வழிகள் நடக்கணும், கர்த்தருக்கேற்ற குணாதிசயங்களோடு வாழணும், 4 பேருக்கு என்ன செய்யணும்? முன்மாதிரியிடம் பயனுள்ளவனாக இருக்கணும். இதுதான் காரியம். அப்போ ஆண்டவர் நாம் செல்வந்தர்கள் ஆகக்கூடாது என்று சொல்லவில்லை, பணக்காரர்கள் ஆகக்கூடாது என்று சொல்லவில்லை. அப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அதுவல்ல, நாம் ஆண்டவருக்கு முன்பாக யாராக இருக்கணும். அதனால் நாம் ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு கொஞ்சோண்டு வீட்டில் இருக்கிறதையும் வச்சு சாப்பிட்டுட்டு பரிசுத்தமாக வாழ்ந்தால் போதும்ப்பா அப்படின்னு பக்கத்தில் ஏதோ ஒரு மலை இருந்துன்னு சொன்னால் அந்த மலைக்கு முகட்டில் போய் உட்காந்துக்கிட்டு பரிசுத்தமாக வாழ்கிற அப்படிலாம் கிடையாது. நல்லா வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா காசு சேர்க்கணும். ஆனால் எப்படி இருக்கணும்? பரிசுத்தவானாக வாழ்வதற்கு முதலிடம் கொடுத்து என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். சரி, இப்போது நம்முடைய சுதந்திரம் இந்த உலகத்தில் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எங்கே சொல்லப்பட்டிருக்குது, என்னென்ன சுதந்திரம் இருக்கிறது? இப்போது கலாத்தியர் 4:1 வாசித்து பார்க்கும் பொழுது 1-7 வரைக்கும் அந்த சுதந்திரத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியருக்கு தெளிவாக எழுதுகிறார். அந்த 1 வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 4:1. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாணியானவன், சுதந்திரவாளி தான் யாரோ ஹேயர், அதாவது சுதந்திரவாளி, அந்த செல்வங்களை சுதந்திரிக்க போறவன். சரி, எல்லாவற்றிற்கும் எஜமானாக இருந்தும் அவன் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் காலமளவும், சிறு பிள்ளையா இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ அவன் சுதந்திரவாளியாக இருந்தா அதை குறித்த ஒரு அவேர்னஸ் அவனுக்கு இருக்கணும். அந்த அவேர்னஸ் சார்ந்தவன் என்ன செய்யணும்? சிறு பிள்ளைனா ஒன்றும் தெரியாமல் எனக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்குது இல்லைங்கிற அது ஒன்றுமே தெரியாதபடிக்கு ஒரு குழந்தைய போல இருந்தால் அவனுக்கு அடிமை என்ன கிடையாது, வித்தியாசம். அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கு வரோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய சுதந்திரத்தை குறித்த ஒரு சரியான அவேர்னஸ் வேணும். முக்கியமாக வேதாகமும் புதிய ஏற்பாட்டில் 5 சுதந்திரங்களை சொல்லுகிறது. 1 சமாதான சுதந்திரம், இன்னொன்று சந்தோஷ சுதந்திரம், 3வது நம்பிக்கை சுதந்திரம், 4வது பரிசுத்த சுதந்திரம், 5வது வல்லமை சுதந்திரம். இதெல்லாம் எங்கே செயல்படுகிற சுதந்திரங்கள்? இந்த பூமியில் நாம் நித்தியத்துக்கு போகிறது வரைக்கும் இந்த உலகத்தில், இந்த உலகம் மேடு பள்ளங்கள் நிறைந்தது, உயர்வு தாழ்வுகள் உள்ளது, பாவ சாவுகள் நிறைந்தது. இதன் மத்தியில் வாழ்கிற நமக்கு 5 கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், 5 வகை சுதந்திரங்கள். என்ன? சமாதான சுதந்திரம், சந்தோஷ சுதந்திரம், நம்பிக்கை சுதந்திரம், பரிசுத்த சுதந்திரம், வல்லமை சுதந்திரம். இந்த 5 சுதந்திரங்களை குறித்த ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேணும். புரிகிறதா? காசு பணத்தை குறித்து உங்களுக்கு பேசிட்டேன் தொடக்கத்திலேயே. இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு முக்கியமாக 5 ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது என்னென்ன? திரும்ப சொல்கிறேன். சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை. சரி, ஒருவேளை இந்த 5க்கு அப்பால் உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள். நான் இந்த 5க்குள்ளே போதுன்னு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் யோசித்து போதும். அதுவும் 4லேருந்து இப்போ 5க்கு வந்திருக்கேன். வழக்கமாக 4 தான், இப்போ 5. இதுக்கு அப்பால் இது நான் 5ஓடு நிறுத்திட்டாருன்னு வேறு எதாவது இருந்தால் நீங்கள் வேணால் என்ன செய்யலாம், கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம். போதும்ல ஏங்க, நம்ம சமாதானமாக வாழ்ந்தால் போதும், சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும்.
நம்பிக்கையோடு வாழ்ந்தால் போதும், பரிசுத்தமாக வாழ்ந்தால் போதும், வாழ்க்கையோட எல்லா சூழலையும் சந்திக்கிற ஆற்றல் உள்ள வாழ்ந்தால் போதும். வாட் எல்ஸ் வி நீட்? வேற என்னங்க வேணும்? மும்பையா? அதெல்லாம் பரிசுத்தத்துக்குள்ளே வருதுங்க. உண்மை இல்லாத பரிசுத்தம்னு ஒன்று இருக்கா? அது இப்படியே நம்ம ஒவ்வொன்றா சொல்ல போனால் அப்புறம் நூற்றுக்கணக்கில் வரோம். அப்புறம் ஒருத்தர் கீழ்ப்படிவும்பார், அப்புறம் ஒருத்தர் சாந்தம்பார், அப்புறம் ஒருத்தர் பொறுமைம்பார். எவ்வளோ தான் நீட்டாக போகிறது? பிரசங்கம் அதிகபட்சம் ஒரு 3 பாயிண்ட் வச்சு தான் பேச முடியும். சரி, இருக்கட்டும். இந்த 5 சோதனைகளை குறித்து பார்ப்போம். ஆக நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் செல்வெல்லாம் வச்சுருக்கிறாங்க, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படி தானே? நிறைய பேர் ஆஸ்தியம் வச்சுருக்கிறாங்க, ஆனால் பரிசுத்தம் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது, நம்பிக்கை தான் இல்லை. வாழ்வோமா வாழ மாட்டோமோ தெரியாது. வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் வாழ்வோமா வாழ மாட்டோமா தெரியாது. வாழ்வு நிலைக்குமா நிலைக்காதா, நம்ம இப்படி இருக்க போகிறோமா இப்படி வாழ போகிறோமோ உண்மையே தெரியாது. அப்போ நம்பிக்கை இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கை எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன கிடையாது? ஒரு யோக்கியமான அனுபவங்கள் கிடையாது. அதனால் ஆவிக்குரிய சோதனைகள் பார்க்கணும். தேவன் இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு சில தேவைகள் உண்டு என்பதை அறிந்திருக்கிறார். அவைகளெல்லாம் நாம் பணக்காரர்களாக இருந்தாலும் அனுபவிக்கலாம், ஏழைகளாக இருந்தாலும் அனுபவிக்கலாம், வாழ்ந்திருந்தாலும் அனுபவிக்கலாம், தாழ்ந்திருந்தாலும் அனுபவிக்கலாம். அந்த 5 ஆசீர்வாதங்களை குறித்த விழிப்புணர்வு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த 5 சோதனைகளை குறித்து பார்க்கும் பொழுது ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனத்திலும் கலாத்தியர் 4:7 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுனா, புத்திரனானால் சுதந்திரனும் ஆமை. அப்போ நீ இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் அந்த பரலோகத்தையே பார்த்துட்டு இருக்கிறதில்ல. சிலர் பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு போகிறது வரைக்கும் நான் துக்கமாகவே வாழ்ந்து என்ன செய்கிறேன், உலகத்துடைய நல்ல போராட்டத்தை போராடி முடிக்கிறேன். சந்தோஷம் இல்லாமலே நான் வாழ்ந்து முடித்து அந்த பரம சந்தோஷத்துக்குள்ளே என்ன செய்ய போகிறேன், போக போகிறேன். ஒரு நம்பிக்கை இல்லாதபடியே வாழ்ந்து ஃபைனலாக ஒரு நம்பிக்கை கிடைக்கும், அந்த நம்பிக்கைக்குள்ள என்ன செய்கிறேன், போகிறேன். இல்லை, இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அங்கே போய் பரிசுத்தம் வாழ்கிறோம். இல்லை, உலகத்தில் வாழ்கிற பொழுது நாம் சமாதானமாக, சந்தோஷமாக, நம்பிக்கையாக, பரிசுத்தமாக, வல்லமையாக என்ன செய்யணும், வாழணும். இதெல்லாம் என்னது? தீஸ் ஆர் ஆல் அவர் ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்சஸ். இதெல்லாம் நமக்கிடையே சுதந்திரம். இதை குறித்த அவேர்னஸ் இருக்கணும். சரி, அடுத்த பாயிண்ட் சொல்லுங்கள் பிரதர் அப்படிமீங்க. அடுத்த பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எத்தனை பேர் உண்மையிலேயே சமாதானமாக இருக்கிறீங்க? கை தூக்க வேண்டாம். ஒருத்தர் கையை தூக்க, இன்னொரு கையை தூக்காமல் யாருக்கு சமாதானம் இருக்கு இல்லைங்கிறத நம்மளே கண்டுபிடிக்க. சில இடத்துல சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு கேட்டு கையை தூக்கிட்டாங்கன்னா நம்பாதீங்கப்பாங்க. ஏன்னா நம்ம ஆவிக்குரிய கூடுகையில் எதுக்குமே கையை தூக்குறது ஒரு பழக்கம் இருக்குது. சார் இருக்கட்டும், அதனால் கையில் தூக்க வேண்டாம், யாருக்கு நிர்பந்தம் கொடுக்கக்கூடாது. இங்கே இருக்கிற எத்தனை பேர் நீங்கள் சமாதானமாக வாழ்கிறீர்கள், சந்தோஷத்தோடு வாழ்கிறீங்க, நம்பிக்கையோடு வாழ்கிறீங்க, இல்லைன்னா பரிசுத்தோடு வாழ்கிறீங்க? நான் இந்த டாப்பிக்கில் திரும்பி திரும்பி பேசல, எனக்கே ஒரு குற்ற உணர்வு வரும். நம்ம திரும்ப திரும்ப இதானே பேசிட்டு கிடக்கிறோம். வேறு டாபிக் இல்லையா? வேறு என்னங்க டாபிக் வேணும் நமக்கு? இந்த 5 தானே நம்ம வாழ்க்கையில் வேணும். அப்போ இதை பற்றி தான் நம்ம என்ன செய்யணும், இதை பற்றி தான் என்ன செய்யணும், பேசணும். ரைட்டு. ஆக இந்த 5 ஆசீர்வாதங்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு உடையவளாக இருக்கணும். மத்தேயு 11ஆம் அத்தியாயத்தினுடைய 28ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொன்னால், நீங்கள் என்னிடத்தில் மாறுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அப்போது இயேசுவை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு ஒரு சுதந்திரம் வருது. என்ன? அவரிடத்தில் வந்தவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? இளைப்பாறுதல் கிடைக்கிது. அப்போ அந்த இளைப்பாறுதல் நம்ம என்ன பண்ணணும், உரிமை கொண்டாடணும், கிளைம் பண்ணணும். யோவான் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லிட்டு சொல்லுவார். இதெல்லாம் எதற்காக நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், ஐ எம் டெல்லிங் ஆல் தீஸ் திங்ஸ் ஃபார் வாட் பர்பஸ்? ஸோ தட் யுவர் ஜாய் வில் பி கம்ப்ளீட். என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ளே எப்படி இருக்கும், நிறைவாக இருக்கும், அது நீடித்திருக்கும். அதற்காகத்தான் இதை நான் சொல்லுகிறேன். தொடர்ந்து யோவான் 16:22 வாசிக்கும் பொழுது, நீங்கள் இப்போ என்ன தான் துக்கமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் உங்களை சந்திக்கிறவில்லை, உங்களுடைய துக்கம் என்ன செய்யும், சந்தோஷமாக மாற. அந்த சந்தோஷம் ஒரு எடுத்து போட முடியாது என்று சொல்கிற பார்க்குறோம். எபேசியர் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் நம்பிக்கை குறித்து பார்க்குறோம். நம்பிக்கை தருகிற ஒரு ஆண்டவரை குறித்து பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆக இன்னும் அப்போஸ்தலர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்தாய் உங்கள் மேல் வரும், அப்பொழுது நீங்கள் பலம் அடைவீர்கள். அப்போ என்ன நடக்கும்? யூ வில் ஹேவ் த பவர், உங்களுக்குள்ள வல்லமை வரும் அப்படின்னு பார்க்குறோம். சார், இப்போது நம்ம இந்த உலக வாழ்க்கை சூழலுக்கு மத்தியிலே
நாம் உயர்ந்திருக்கிறோமா இல்லை தாழ்ந்திருக்கிறோமா இல்லை நடுநிலையில் இருக்கிறோமோ எதுவாக இருந்தாலும் சரி, இதன் மத்தியில் வி மஸ்ட் லிவ். நம்ம என்ன செய்யணும்? வாழணும். வாழுகின்ற பொழுது இந்த 5 சுதந்திரங்களை நாம் என்ன செய்யணும்? நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் சொல்லிட்டு அவைகளை குறித்த விழிப்புணர்வோடு நாம் வாழ வேண்டும். குழந்தைகளைப் போல் வாழக்கூடாது. அப்போ இந்த விழிப்புணர்வோடு வாழுகிற பொழுது ஒன்றை சிந்திக்க வேண்டும். இந்த 5ஐயும் குறித்து நான் சிந்தித்த உடனே இது 5 எனக்கு சொந்தமாயிடுமா? ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். சமாதானம் வந்துருமா உங்களுக்கு? பதில் சொல்லலாம். கர்த்தர் எனக்கு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார், உடனே சந்தோஷம் வந்துருமா? ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், உடனே நான் வந்துருமா? வராது. வராது. ஏன்னு சொன்னால் சில விஷயங்கள் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்டவைகளாக இருந்தாலும் அவைகளை நாம் அனுபவிப்பதற்கு we have to struggle. போராடித்தான் சில நன்மைகளை இந்த உலக வாழ்க்கையில் பெற முடியும். எனவே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது கூட 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன். we have to fight a good fight. நல்லவைகளுக்காக, நல்ல ஆசீர்வாதங்களுக்காக, நல்ல நன்மைகளுக்காக, நல்ல சுதந்திர பாகங்களுக்காக இந்த உலகத்தில் நம்ம போராடணும். ஏன்னா ஆண்டவரே நமக்கு இது போன்ற ஆசீர்வாதங்களை தருவதற்கு ஆயத்தமாய் வைத்திருந்தாலும் அவைகளை அடைய முடியாதபடிக்கு இந்த உலகத்தில் நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குது. பிசாசு இருக்கிறான், உலகம் இருக்கிறது, நம்முடைய சுயம் இருக்கிறது, மனிதர்கள் இருக்கிறாங்க. மனிதர்களால் இந்த 5ஐயும் நாம் அனுபவிக்க முடியாத தடைகளை ஏற்படுத்த முடியும். நம்முடைய சுயத்தினால் இந்த 5ஐயும் அனுபவிக்க முடியாத தடைகள் ஏற்பட முடியும். புரிகிறதா? பிசாசானவன் பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து இந்த 5ஐயும் அனுபவிக்க முடியாத இடையூறை ஏற்படுத்த முடியும். அப்போ என்ன பார்க்குறோம்? even though we have the chance to have so many blessings from God, there are so many obstacles. நிறைய தடைகள் இருக்கிறது. அப்போ நம்ம உலகத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், சுயத்தை ஜெயிக்கணும், மனிதர்களையும் ஜெயிக்கணும். யாரை ஜெயிக்கணும்? மனிதர்களையும் ஜெயிக்கணும். கவனிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் டிஃபால்ட் அப்படியே வந்துடாது. நான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பாங்கிற வசனத்தை நம்புகிறேன், அப்படியே உட்காந்துட்டு என்ன பண்ணேன்? விசுவாசிக்கிறேன், இந்த 5 எனக்கு செஞ்சிடும் வந்துடும். இல்லை, அதற்காக நம்ம போராட வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நம்ம போராடத்தான் செய்கிறோம். எப்படியாயிலும் சமாதானமாக இருக்கணும், எப்படியாயிலும் சந்தோஷமாக இருக்கணும், எப்படியாயிலும் நம்பிக்கையாக இருக்கணும், கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் எப்படியாயிலும் பரிசுத்தமாக இருக்கணும், எப்படியாயிலும் வாழ்க்கையுடைய எல்லா சூழல்களையும் சந்திக்கிற ஆற்றல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுறோம், ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், போராடுறோம். we are fighting. ஆனால் we are not achieving. நாம் ஜெயிக்கலை. we don't have any success, we don't have any victory. காரணம் என்ன? ஆவிக்குரியவர்களாக இருக்கிறதாக நம்மை நம்புகிறோம், ஆவிக்குரிய சுதந்திர பாகங்களை குறித்து அறிந்திருக்கிறோம், அவைகளை விசுவாசிக்கிறோம். பல நேரங்களிலே அவைகள் நமக்கு தூரமாக இருக்கிறது. சமாதானம் தூரமாக இருக்கிறது, சந்தோஷம் தூரமாக இருக்கிறது, நம்பிக்கை தூரமாக இருக்கிறது, பரிசுத்தம் தூரமாக இருக்கிறது. அடைவதற்கு நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டாலும் அடைய முடியல. இதற்கு என்ன காரணங்கள் பார்க்கும் பொழுது சில பேசிக் திங்ஸை நம்ம அறியணும், ஃபண்டமெண்டல் திங்ஸ். முதலாவது, ஆவிக்குரிய சுதந்திரங்களை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் நாம் யாராக இருக்க வேண்டுமென்றால் பக்தியுடையவர்களாக அல்ல, ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to be spiritual, not just godly. பக்தி உள்ளவர்களாக இருக்கிறதில்ல. இன்றைக்கு நிறைய பேர் பக்திக்கும் ஆவிக்குரிய அனுபவத்துக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பக்தினாலே ஆவிக்குள்ள இருப்பு தான். ஆனால் இப்பொழுது அநேகருடைய நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பக்திங்கிறதுக்கு வேறு அர்த்தம் வந்துச்சு. அதனால தான் இதை செப்பரேட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது. பக்திங்கிறது வேறு, ஆவிக்குரிய அனுபவங்கிறது வேறு, அப்படி சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்போது நாம் இந்த 5 சுதந்திரங்களையும் நாம் உலகத்தில் அனுபவித்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? யார் அனுபவிக்க முடியும்? எங்கேயோ நின்று கொண்டு நீங்கள் போராடக்கூடாது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாலையோ, இல்லைனால் பெந்தைகோஸ்தைகளாக இருக்கிறதுனாலையோ, இல்லைனால் ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கிறதுனாலையோ, இல்லைனால் அபிஷேகம் பெற்றுவிட்டு நம்பிக்கொண்டிருக்கிறதுனாலே விலகில் இருப்பதில்லை. இந்த போராட்டத்தில் நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும்னா யார் போராடினா ஜெயிக்க முடியும்? Who will be able to find success? Who can fight? பாருங்கள், நம்ம ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை வேதம் சொல்லுகிறது. சரியான ஒரு உரைகள் இருக்கிறது.
2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாராக இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஹி இஸ் எ நியூ கிரியேஷன். அப்போ நாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா, ப்ராட்டஸ்டன்ட்களாக இருக்கிறோமா, கத்தோலிக்களாக இருக்கிறோமா, பெந்தேகோஸ்துகளாக இருக்கிறோமா, அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறோமா, அந்நிய பாஷை பேசுவதாக இருக்கிறோமா, இந்த அடிப்படையில் நாம் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோமா? ஆர் வி நியூ கிரியேஷன்ஸ்? புதிய சிருஷ்டினா என்ன? அதுக்கு சில அடையாளம் சொல்லப்படுகிறது. பழையெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் நம்முடைய வாழ்வில் அநேக இடத்துல பழையது நிறைய இல்லை. நாம் நிறைய பேர் கத்தோலிக்க கோயிலுக்கு போகிறது கிடையாது, நிறைய பேர் ப்ராட்டஸ்டன்ட் கோயிலுக்கு போகிறது கிடையாது, நிறைய பேர் படங்கள் எல்லாம் என்ன செய்கிறதில்ல, முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி நிறைய பழைய விஷயம்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் பேர் தண்ணி அடிக்கிறது கிடையாது, கொஞ்சம் பேர் ரொம்ப மோசமான சினிமாலாம் பார்க்குறது கிடையாது, ஓரளவுக்கு சுமாராக நல்லா படம் மட்டும் இப்போ பார்க்குறது. இல்லை நம்ம கிறிஸ்தவ படமே நிறைய இருக்கு. இப்போ கிறிஸ்தவ படமே நிறைய இருக்குது. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்னா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம்னு சேர்க்குறார். அப்போது எல்லாம் போகணும், கொஞ்சம் இருக்குங்க, மனுஷனாக கொஞ்சம் இருக்கணும், வேணும். எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறது? அவசரத்துக்கு என்னணும், கொஞ்சம் 4 வார்த்தை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும், கொஞ்சம் பழைய லெவலில் இருக்கணும். சும்மா நம்ம ஒன்றும் இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் நம்ம தலையில் என்ன செஞ்சுருவாங்க, மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் வசனம் சொன்னால், ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம். அப்போது என்ன பார்க்கணுன்னா, நல்லா கவனிக்க வேண்டியது, நாம் கத்தோலிக்கர்களா, ப்ராட்டஸ்டன்ட்டுகளா, இல்லை சிஎஸ்ஐயா, டிஎல்சியா, ஏஎல்சியா, இல்லை பெந்தேகோஸ்துகளா, இல்லைன்னா ஆழமான பெந்தேகோஸ்துகளா, எதுவும் இல்லை. நாம் புதிய சிருஷ்டிகளா, இது ஒன்று தான் கவனிக்கணும். நான் பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிறபடினாலே, பெந்தேகோஸ்து அனுபவம் நான் இருக்கிறபடினாலே நான் 5 சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ள சொல்ல முடியாது. நான் புதிய சிருஷ்டியாக இருந்தால் மட்டும்தான். அப்போ முதலாவது, நவ் வேர் வி ஆர், நாம் எங்கே இருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெப சூழல்களில் இருக்கும் பொழுது தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள் நாம் கிறிஸ்தவர்கள். ஆராதனை சூழல்களில் இருக்கும் பொழுது நினைத்துக் கொள்ளுக நாம் கிறிஸ்தவர்கள். ஊழிய சூழல்களுக்குள்ளே தங்களை வைத்து பார்க்கும் பொழுது தங்களை நினைத்துக் கொள்ளுக நாம் கிறிஸ்தவர்கள் என்று. இல்லைன்றால் சில நல்ல விஷயங்களை செய்கிற நிலையில் இருந்தால் தங்களை நினைத்துக் கொள்ளுக கிறிஸ்தவர்கள். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் பயபக்தி சொல்லுவாங்க, கடவுளுக்கு பயந்து வாழணும், கடவுளுக்கு பயந்து வாழணும். இந்த கொஞ்சம் கடவுளுக்கு பயந்து வாழ்கிற அனுபவம் இருந்தால் வி திங்க் தட் வி ஆர் கிறிஸ்டியன்ஸ். இல்லையா? அப்படி அல்ல. வாழ்க்கையில் இன்றைக்கி நாம் ஜெப சூழல்களில் இருக்கிறதில்ல, ஆராதனை சூழல் இருக்கிறதில்ல, இல்லைன்னா பைபிள் படிக்கிற சூழல் இருக்கிறதில்ல, குடும்ப ஜெப சூழல் இருக்கிறதில்ல. நாம் தனித்து நின்றா யாராக இருப்போம்? ஒரு சின்ன ஒரு கேள்வி. அதாவது ஒரு 4 வாரத்துக்கு நாம் எந்த ஆராதனையிலும் ஈடுபடலை. அடுத்த வாரத்தில் நான் ஒரு உதாரணத்தை சொல்ல வராம இருந்துட போகிறீங்க. அடுத்த 4 வாரத்துக்கு நம்ம ஜெபமே பண்ணலை. புரியுதா? 4 வாரத்துக்கு ஜெபமே பண்ணலை, பைபிளும் படிக்கலை, இல்லை பைபிள் ஸ்டடிக்கும் போகலை, எந்த ஊழியமும் பண்ணலை. இப்போ நம்ம லெவல் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். சர்ச்சுக்கும் போகலை, ஜெபத்துக்கும் போகலை, ஆராதனைக்கும் போகலை, நாம் பெரிய பைபிள் ஸ்டடிக்கும் போகலை, குடும்ப ஜெபத்துக்கும் போகலை. இப்போ நாம் யாராக இருப்போம்? இந்த விதமான சில பக்தி சார்ந்த செயல்களை நாம் நிறுத்திவிட்டால் நாம் யாராக இருப்போம்? இங்கு தான் நம்முடைய சோதனை இருக்குது. நல்லா கவனிக்கணும். நான் அதுக்காக நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டாம், பைபிள் படிக்க வேண்டாம், சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படி சொல்லுகிறதாக அர்த்தம் இல்லை. தொடர்ந்து 4 வாரம் சபைக்கு போகலை, பிரசங்க கேட்கல, யூடியூப்லேயும் கேட்கல, நம்ம நிலவரம் என்ன ஆகும்? தொடர்ந்து 1 மாதம் ஜெபமே பண்ணலை, ஜெப கூட்டத்துக்கு போகலை, நம்ம நிலவரம் என்ன ஆகும்? நிலவரம் கலவரம் ஆகிடுமா? ஆமாம். நம்மள அநேகர் யாராக மாறிவிடும்னா சிறகிழந்த பறவைகளாக மாறிவிடும். அப்படி தானே? கோயிலுக்கே 4 வாரம் போகல. இந்த கொரோனா சீசன்லாம் அந்த மாதிரி தான் நிறைய பேர் என்ன செய்னாங்க, ஐயோ சர்ச்சுக்கு போகாமல் எல்லாம் போயிடுச்சுங்க. ஒரு வசனம் கேட்காம, ஒரு வார்த்தை கேட்காம எல்லாம் போச்சுன்னாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் போக வேண்டாம், விட்டுடுங்க, அப்படி சொல்லவே இல்லை. அவைகள் எல்லாம் அவசியம். ஆனால் ஒரு உண்மையான ஆவிக்குறி நிலைமையில் நாம் இருக்கிறோம்னா இது போன்ற சூழல்களுக்கு செல்லாமல் இருந்தாலும் நான் ஸ்பிரிச்சுவலாக தான் இருக்கிறேன். நான் ஒரு கூடுகையிலே கலந்து கொண்டு பாடி தேவனை ஆராதிக்கவில்லை, ஆனால் என்னுடைய வாழ்விலே தேவனை கனப்படுத்துகிற ஒரு ஆவி எனக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆவியால் என்னுடைய வாழ்க்கை மூலம் தேவனை கனப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறேன்.
நான் 4 வாரங்கள் திருச்சபைக்கு செல்லவில்லை, அதனால் தேவனை ஆராதிக்க ஒரு மனிதனாக நான் இருக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் தேவனை ஆராதித்து கொண்டு தான் இருக்கிறேன். அதற்காக நீங்கள் சர்ச்சுக்கு போகாமல் இதை முடிவெடுத்துறாதீங்க. அதுக்கு வேறு நிறைய இருக்குது ஏன் சர்ச்சுக்கு வரணும்னு. ஒரு கருத்தை சொல்வதற்காக சில விஷயங்களை சொல்லும் பொழுது அதுதான் சத்தியம் எடுத்து என்ன பண்ணிடக்கூடாது, அந்த பக்கம் போயிடக்கூடாது. அதுபோல் நான் ஒரு ஜெப கூடுகைக்குள் போகவில்லை, ஒரு உபவாச கூடுகைக்குள் போகவில்லை, ஆனால் எனக்குள் இருக்கின்ற ஆவி ஆண்டவரோடு என்ன செய்து கொண்டிருக்கிறது, சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு தேவ உறவுக்குள் இருக்கிறதை என்னுடைய ஆத்துமாவில் உணர்கிறேன். ஆக இந்த விதமாக நான் வேதம் படிக்கலை, பைபிள் ஸ்டடிக்கு போகலை, பிரசங்க கேட்கல, ஆனால் எனக்குள்ளே வேதம் இருக்கு. தேவன் அருளின வேதம் அவனுக்குள் இருக்கிறபடினாலே அவனுடைய பாதைகள் ஒன்றும் பிசறுவதே இல்லை. அப்போ நம்மில் அநேகர் பைபிள் ஸ்டடிக்குள்ளே இருக்கிறோம், வேத வாசிப்பில் இருக்கிறோம், ஆனால் வேதம் நமக்குள்ளே இல்லை. ஆக இந்த சிறகுகளெல்லாம் வெட்டப்பட்டால் கூட பறக்கும்படியான என்னுடைய சிறகு அழிந்து போதில்லை, அந்த ஆவிக்குரிய சிறகு என்ன செய்யும்? ஆக நான் இது போன்ற ஆராதனைகளால் தான் பறந்து கொண்டிருக்கிறேன், இந்த ஜப கூட்டங்களால் தான் பறந்து கொண்டிருக்கேன் என்பதல்ல. உள்ளுக்குள் எனக்குள்ளே என்னை மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். நான் இதை உங்களுக்கு ரொம்ப யோசி பேச வேண்டியிருக்கிறது, ஏன்னா தவறுதலாக நீங்கள் எடுத்துடக்கூடாது. பாஸ்டர் போன வாரம் ஒரு பிரசங்கரை கூட்டு வந்தீங்களா, அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நான் என்ன செய்யலை, இந்த வாரம் சர்ச்சுக்கு வரல. ஏன்னா இது இல்லாமலே நம்ம என்ன பண்ண முடியும்? நான் சொல்வது அப்படி இல்லை, நம்முடைய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்போ நீங்கள் எங்கேருந்து போராட வேண்டும் என்றால் ஒரு புதிய சிருஷ்டி, இந்த புதிய சிருஷ்டி உங்களுக்குள் உருவாகிவிட்டால் அது எந்த சூழல்னாலும் என்ன செய்யாது, மாறாது. உங்களுக்குள்ளேயே அந்த சிருஷ்டி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேருடைய ஆவிக்குரிய அனுபவம் என்பது எப்படி இருக்கிறது என்றால், இன்னும் அநேகர் அந்த புதிய சிருஷ்டி அனுபவத்துக்கு வரவே இல்லை. ஆனால் வந்துவிட்டவர்களை போல ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் ஹால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது 3D எஃபெக்ட் உள்ள சில மூவிஸ் காட்டுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய காட்டுக்குள்ளே நம்ம போன மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஒரு வில்டர்னஸ், காட்டுக்குள்ளே ஒரு ஜங்கிள், அங்கே வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். கரடி ஓடும், புலி ஓடும், அது இதுன்னு அதுன்னு டைனோசரஸ் அதெல்லாம் வரும். நாம் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். திடீர்னு பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய மீனெல்லாம், சுறா மீன் வரும், பெரிய பெரிய ஜெயின் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் என்ன செய்யும் வரும். நம்ம அதுக்கு மத்தியில் என்ன செய்வோம், அந்த கடலுக்குள்ளே இருப்போம். சில வேளை என்ன இருப்போம், அரேபிய பாலைவனத்துக்குள்ளே இருப்போம். இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்ம அரேபிய பாலைவனத்துக்குள்ளேயும் இல்லை, கடலுக்குள்ளேயும் இல்லை, காட்டுக்குள்ளேயும் இல்லை. அவன் ஒரு ஷோ நடத்தினா, ஒரு கண்ணாடியை கொடுக்குறான். அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு இதை பார்த்தா எப்படி இருக்குது? நாம் காட்டுக்குள்ளே இருக்கிறது மாதிரி, அரேபிய பாலைவனத்தில் இருக்கிறது மாதிரி, வேற எங்கே இருக்கிற மாதிரி இருக்குது, கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஆனால் கண்ணாடி கழட்டி கொடுத்துட்டு போனால் எங்கே தான் இருக்கிறோம்? இன்னும் அங்கே தான் இருக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், இன்றைக்கி நம்மில் அநேகர் வாரம் ஒரு சபை சூழல் இருக்கிறபடியினாலே நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறதாக, அதாவது சிந்திக்க தூண்டப்படுகிறோம். சில ஜப சூழல் இருக்கிறபடினால ஆவிக்குரியவர்களாக இருக்கிறதாக தூண்டப்படுகிறோம். இல்லை, இவைகள் எல்லாத்தையும் கடந்து இன்வர்ட்லி வி ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர். நம்ம உள்ளக்குள்ளே என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது தான் நம்ம ஆவிக்குரிய மனிதர்களாக இருக்கிறோமா. அப்போ என்ன பார்க்குறோன்னா, புதிய சிருஷ்டி என்ற அனுபவத்துக்குள் நீங்கள் இருக்கின்ற பொழுது, அந்த அனுபவத்தின் பின்னணியோடு போராடுகிற பொழுது நீங்கள் சமாதானத்தை போராடி பெறுவீர்கள். மனிதர்கள் எதிராக வந்தாலும், சூழ்நிலைகள் எதிராக வந்தாலும், சுயம் எதிராக வந்தாலும், பிசாசு எதிராக வந்தாலும், உலகம் எதிராக வந்தாலும், நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறபடினாலே, உங்களுக்குள்ளே ஒரு புதிய தெய்வீக அனுகிரகம் இருக்கிறபடினாலே, ஒரு புதிய ரியாலிட்டி இருக்கிறபடினாலே நீங்கள் சமாதானமாக வாழுகிறீர்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம சமாதானமாக இல்லையா, சந்தோஷமாக இல்லையா? அப்போ நம்ம எங்கே யோசித்து பார்க்கணும்? நிறைய பேர் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா, ஏதோ தவறு பண்ணிட்டோமா? நிறைய பேருடைய வாழ்வு நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பு பண்ணதுனால சமாதானம் இல்லாமல் இருக்கலை. நீங்கள் ஏதோ தவறு பண்ணிட்டோம், யோசித்து பார்ப்பாங்க, நேற்று என்ன தவறு பண்ணேன், முந்தா நாள் என்ன தவறு பண்ணேன். இல்லை, இப்போ உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நேற்று செய்த தவறும் கிடையாது, முந்தா நாள் செய்த தவறும் கிடையாது, நீங்கள் புதிய சிருஷ்டியே கிடையாது. நீங்கள் ஆவிக்குரிய உண்மையான அனுபவத்துக்குள் வரவில்லை. ஆவிக்குரிய உண்மையான அனுபவத்துக்குள் வந்திருந்தால் நீங்கள் ஒரு தவறு செய்தாலும் அந்த தவறை குறித்து உணரும்படியான ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் 3 நாளைக்கு பிறகு 4 நாளைக்கு என்ன தப்பு பண்ணேன் யோசி கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்காதுங்க. நீங்கள் தவறென்ற ஒன்றை செய்திருந்தால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை உடனடியாக உங்களுக்கு உணர்த்துவார்.
ஏதோ ஒரு பிரசங்கியார் உணர்த்த வேண்டிய கட்டாயம் கிடையாது. அப்போ அவர் பேசின பிறகு தான் நான் செஞ்ச தப்பு எனக்கு தெரிஞ்சுது. அப்போ என்ன அர்த்தம்னா, இவர் பிரசங்கியாரால் மட்டுமே உணர்த்தப்படுகிறவர், ஆவியானவரால் உணர்த்தப்படுகிறவர் அல்ல. ஆவியானவரால் உணர்த்தப்படுகிறவராக இருந்தால் செவ்வாய்க்கிழமை செஞ்ச தப்பை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் அவர் பாஸ்டர் ஒரு குறிப்பிட்ட வேத வார்த்தையை வச்சு பேசும் பொழுது தான் உணர்ந்தோம். அப்படி இல்லை. செவ்வாய்க்கிழமை தப்புன்னா செவ்வாய்க்கிழமை தெரியும், இல்லை புதன்கிழமையாவது தெரியும். சர்ச்சில் போய் தான் பிரசங்கியார் சொல்லி தான் தெரியும் கிடையாது. ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறார், நமக்குள்ள இருக்கிற குறை நிறைகளை நமக்கு உணர்த்து. அதுதான் உண்மையான ஆவிக்குரிய அனுபவம். அப்போ நாம் புதிய சிருஷ்டியாக இருந்தால் நமக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு புதிய ஆவி இருக்கும். எபேசியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனை போல் ரொம்ப தெளிவாக நம்ம புரியும்படியாக சொல்கிறார் பாருங்க. அப்போ எபேசியர் 4:24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். 22ஆம் வசனம் என்ன சொல்றாரு, பழைய மனுஷனை களைந்து போடுங்க. அப்போ நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்குள்ளே தெய்வீக சமாதானம் இருக்கும். அதை நீங்கள் அது தடைபட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள், போராடுவீர்கள். மனிதர்கள் உங்களிடத்தில் நடந்து கொள்ளுகின்ற விதங்களினாலே சில நேரம் அந்த சமாதானத்தை நீங்கள் இழக்க நேரிடும். உங்களுடைய சுயத்துக்குள்ளிருந்து வருகின்ற சில எண்ணங்களாலே நினைவுகளாலே சில நேரம் அந்த சமாதானத்தை இழக்க நேரிடும். இல்லைன்னா பிசாசானவர் உங்களுக்கு கொண்டு வருகிற சோதனைகளினாலே, இல்லைன்னா உலக சூழல்களினாலே உங்களுக்கு இந்த சமாதானம் தடைபடும். ஆனால் சமாதானம் என்பது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பர்த் ரைட். இது என்னுடைய ஃபண்டமெண்டல் ஸ்பிரிச்சுவல் பர்த் ரைட். இது என்னுடைய ஆவிக்குரிய பிறப்புரிமை. அதை நான் என்ன செய்ய வேண்டும், அடைந்தே தீர வேண்டும். தேவன் அருளுகிற ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, அவைகளை நாம் அனுபவிப்பதற்கு சில போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலாவது நாம் ஆவிக்குரிய புதிய சிருஷ்டியாக இருக்கிறோமா என்பதை பார்க்கணும். புதிய சிருஷ்டியாக இருந்தால் வேதம் என்ன சொல்ல, பழையவைகள் ஒளிந்து போய்விட்டது, எல்லாம் புதிய. ஒளிந்து போக வேண்டியவன் ஒளிந்து போயிருக்கிறதா, இல்லை என்றால் அது நம்முடைய வாழ்வில் ஒளிந்து இருக்கிறதா? ஒளிஞ்சு போயிச்சா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒன்றும் ஒளிஞ்சு போகலை, ஒளிந்து இருக்கு. நேரம் வருகிற பொழுது என்ன செய்யும்? ஆமாம், 2-3 நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணுற இடத்துல ஒரு ஈ தாங்க, சாதாரண ஒரு ஈ. அது என்ன பாடாக படிச்சதுன்னு தெரியுமா? அப்படியே பேசியிருக்கிறோம், என்ன செய்யும், தலையில் வரும், மூக்கில் வரும், கண்ணில் உட்காந்துருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே துரத்தி விட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஆளே காணாது, போயிடுச்சுப்பா அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மறுபடியும் என்ன செய்யும், அது என்ன பண்ணுது, எங்கேயா போய் ஒளிந்திருக்கிறது. நாம் அதை அடிக்க முற்படுகிற பொழுது அதுக்கு பயந்து ஒளிந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ சிச்சுவேஷன் என்ன செய்கிறது, விடுது. அநேகருடைய வாழ்க்கையில் ஒளியவில்லை, ஒளிந்திருக்கிறது. அநேகர் தங்களுடைய ஆராதனைகளை கொண்டு தங்களுடைய பழைய சுபாவங்களை ஒழித்து வைக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய வேத வாசிப்புகளை கொண்டு தங்களுடைய பழைய சுபாவங்களை ஒழித்து வைக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய ஜெபங்களை கொண்டு தங்களுடைய பழைய சுபாவங்களை ஒழித்து வைக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால், நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்கள் ஆராதனையை கொண்டோ, உங்கள் பைபிள் ரீடிங்கை கொண்டோ, உங்கள் ஊழியத்தை கொண்டோ, உங்களுடைய ஜெபத்தை கொண்டோ உங்களுடைய பழைய சுபாவங்களை நீங்கள் மறைக்கவே முடியாது. அது திரும்ப வரும். ஏன்னா உங்கள் ஆராதனைகளை விட உங்கள் பழைய சுபாவத்துக்கு பலம் அதிகம். உங்களுடைய ஜெபங்களை விட உங்களுடைய பழைய சுபாவங்களுக்கு வலிமை அதிகம். அது ஒளிந்திருக்கும். ஒழிக்கப்பட வேண்டியவர்களை ஒழித்து வைக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் பக்தி வாழ்க்கையை கொண்டு என்ன செய்கிறார்கள், தங்களுடைய பழைய வாழ்க்கையை ஒழித்து வைக்கிறார்கள். என்னுடைய ஊழியத்துடைய துவக்க காலத்தில் இன்னும் ஊழியத்துக்கெல்லாம் வரல. நான் ஒரு குறிப்பிட்ட சர்ச்சில் இருந்தேன். அப்போ அவுட்ரீச் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் போவோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வீடியோலாம் போட்டு அந்த இயேசுநாதருடைய பாடும் மரணம் அதை பற்றியெல்லாம் படம் போட்டு அப்புறம் பாஸ்ட் மனமுருக இறுதியில் பேசுவார். அதில் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க வரீங்கன்னு கேட்பாங்க. அப்போ அந்த ஊரில் உள்ளவங்க ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஊழியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு முறை ஊழியம் பண்ண போனவள்ள அந்த ஏரியாவில் உள்ள சில ரவுடிஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க. பாஸ் ஒரு பக்கம் பேசியிருந்தால் இவங்க பின்பக்கத்தில் என்ன செய்கிறாங்க, என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊழியத்தை சார்ந்த ஒரு 4 பேர் அவங்கள மேனேஜ் பண்ண வராங்க. மேனேஜ் பண்ணுறவங்கள எப்படி சொல்கிறாங்க தெரியுமா, நீ இன்னைக்கு தான் ரவுடி, நான் அன்னைக்கே ரவுடி. நாங்கள் ஒன்று இல்லாமல் நிற்கலை. நீ ரவுடித்தனத்தை காமிச்சா ஒன்றை விட நாங்கள் கொடி கட்டின ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய, எப்படி மடக்கிறாங்க. ஆமாம், அதுக்கு ஒரு நியாயம் என்னன்னு சொன்னால், அதாவது அவனுடைய லெவலுக்கு ஏற்றப்படி தான் என்ன செய்யணும்,
அப்படி பேசலாம். அங்கே போய்கிட்டு நீங்கள் தாழ்மை எளிமை அப்படி பேச என்ன செய்ய முடியாது, வேலைக்கு ஆகுதுப்பாங்க. அப்போ என்ன நான் யோசனை பண்ணேன்னா, ஓஹோ சில விஷயம் எங்கே இருக்குது, ஒளிந்துருக்குது, பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், தேவைப்பட்ட என்ன செய்யலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக அநேகருடைய வாழ்க்கையில் ஒளிய வேண்டியவள் ஒளியவில்லை, ஒளித்திருக்கிறது. ஆராதனை நேரத்தில் ஒளித்திருக்கிறது, ஜெப நேரத்தில் ஒளித்திருக்கிறது, ஃபேமிலி ப்ரேயர் நேரத்தில் ஒளித்திருக்கிறது, பைபிள் ரீடிங்கில் ஒளித்திருக்கிறது, பாட்டு கேட்குறவங்கள. இப்போ நமக்கு நல்லா நம்முடைய சுபாவங்களை ஒளித்து வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது கிறிஸ்தவ பாடல்கள் தான். இந்த பாடல் பாடுகிற பொழுது நம்ம எல்லாம் அப்படியே செயின்ஸ் ஆகிடுறோம். பாட்டு நிறுத்தினா அப்போ தான் யாருன்னு தெரியும், அப்படி தானே? ஆக நிறைய காரியங்களை ஒளித்து வைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்ய பயன்படுது. சரி, ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய சுதந்திர பாகத்தை அனுபவிக்கணும். அனுதின வாழ்க்கையில் தேவன் நீங்கள் சமாதானமாக வாழ வேண்டும் என்ற சித்தத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற சித்தத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லா சூழல்களிலும் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ற சித்தத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லா சூழல்களிலும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் சித்தத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லா சூழல்களையும் சந்திக்கும்படியான ஆற்றல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்ற செல்கிற பொழுது நீங்கள் புதிய சிருஷ்டிகளாக இருந்து என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, இந்த போராட்டத்தை போராடுறவங்க யாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு வரும். முதல்ல பார்த்தோம், புதிய சிருஷ்டியாக இருக்கணும். இப்போது நான் நிறைய எஸ்டேட் இருக்குது, நிறைய சொத்து இருக்குது, பல ஏக்கர் நிலம் இருக்குது, இதை ஒருத்தர் உரிமை கோர்றார், அப்படி தானே, இது எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறார். அந்த மாதிரி அந்த சுதந்திரத்தை அவர் போராடணும்னா அவர் யாராக இருக்க வேண்டும், சம்பந்தப்பட்டவருக்கு உறவுடையவராக இருக்க வேண்டும். ஹீ மஸ்ட் ஹேவ் த ரைட் ரிலேஷன்ஷிப் தட் பர்சன். அந்த மனிதனோடு உறவுடையவராக இருக்கணும், யாரோ அல்ல. யாராகவே நின்று கொண்டு நான் போராடி இந்த சுதந்திரங்களெல்லாம் பெற்றுக்கொள்வேன் அல்ல. அந்த சுதந்திர பாகங்களை யார் வைத்திருக்கிறாரோ, யார் விட்டு சென்றிருக்கிறாரோ அவர்களுக்கு இவருக்கு என்ன இருக்கணும், உறவு இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய என்னவென்று சொன்னால் இந்த உறவு. ஆவிக்குரிய உறவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் இன்றைக்கு சமாதானமாக இருப்பதனுடைய பின்னணி என்ன? நான் சொல்லுகிறேன், நாம் சமாதானமாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு நமக்கு ஜெபம் உதவி செய்யும், ஆராதனை உதவி செய்யும், உபவாசம் உதவி செய்யும், பிரசங்கம் கேட்கிறது உதவி செய்யும், எல்லாம் உண்மைதான். ஆனால் ஜெபங்களை பண்ணுகிற சூழல்களில் இருக்கிறதுனால மட்டுமே நாம் சமாதானத்தை உடையவளாக இருக்கக்கூடாது. ஆராதனை சூழலில் இருக்கிறபடினால மட்டுமே சந்தோஷமாக இருக்கிறதில்ல. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆராதனை சூழல்களில் தான் அந்த ஆவிக்கிற ஸ்பிரிச்சுவல் ஜாய் என்ன செய்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஆராதனை கூடுகையில் போய் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுல பெரிய விசேஷம் கிடையாது. ஏன்னா உங்கள் சந்தோஷம் இங்கே டிஸ்டர்ப் ஆகிறதே கிடையாது. இங்கே இருக்கிற யாராவது ஒருவருடைய சந்தோஷம் இங்கே இருக்கிறவங்களால் பாதிக்கப்படுகிறதா? இல்லை. நாம் எல்லாம் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் இருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட டிசிப்ளினில் இருக்கிறோம். அதனால் நம்முடைய சந்தோஷமாக சமாதானம் இங்கே டிஸ்டர்ப் ஆகிறதில்ல. இதெல்லாம் எங்கே நடக்கிறது? நாம் அந்த ஆராதனையில் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போன பிறகு தான், நம்முடைய அலுவலுக்கு போன பிறகு தான், அங்கே தான் நமக்கு பிரச்சனை. இங்கே சமாதானமாக இருக்கிற பிரச்சனை கிடையாது. எவ்வளோ சமாதானமாக இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதனால தான் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 2 மணி நேரம் தானே சமாதானமாக இருக்கிறது, அதையும் மிஸ் பண்ண வேண்டிய வருதுன்னு வருத்தப்படுவாங்க, அப்படி தானே? கர்த்தருடைய சமூகத்தில் 2 மணி நேரம் தான் சந்தோஷமாக இருக்கிறது, அதையும் வீணாக்குறோமே அப்படின்னு. ஆனால் உண்மையில் நம்மளுடைய சமாதானம் எங்கே பாதிக்கப்படுகிறது, டிஸ்டர்ப் ஆகிறது, இடையூறு செய்யப்படுகிறதுனா நம்முடைய குடும்ப வாழ்க்கை சூழல்களில், உறவுகளுக்கு மத்தியில், மனிதர்கள் மத்தியில், தொழில்களுக்கு மத்தியில், வேலைகளுக்கு மத்தியில், பலவிதமான சமூக சூழலுக்கு மத்தியில் அங்கு தான் நமக்கு சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். அங்கு நாம் சமாதானத்தை வரவழைக்கிறதுக்கு நமக்கு திடீர்னு நம்ம என்ன பண்ணுறோம், குடும்பத்துக்குள்ளே வச்சுக்குவோமே, திடீர்னு நம்ம சமாதானத்தை யாரோ என்ன பண்ணுறாங்க, ட்ரபிள் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒன்று என்ன பண்ணுவீங்க, அங்கே நின்று கொண்டு ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தை நீர் பாதுகாப்பீராக, சமாதானத்துக்கு சத்துருவாக வந்திருக்கிற இந்த மனுஷனை சந்திப்பீராக. எந்த மனுஷன் அவர்? அந்த இடத்துலலாம் நின்று நம்ம ஜெபம்லாம் பண்ண முடியாது. அந்த இடத்துல நான் ஆண்டோட ஜெபம் பண்ணுவோமா, ஆண்டவரே இந்த மனுஷியின் சமாதானத்தை கெடுக்கிறாள், இந்த மனுஷியின் சமாதானத்தை கெடுக்கிறாள், இவரை சந்திப்பீராக, இவரை கட்டுப்படுத்துவீராக, இவருடைய வாய் அடக்குவீராக. சொல்ல முடியுமா? இல்லை. நாம் அதை நாமளே பார்த்துக்குவோம். அந்த நேரத்துக்கு என்ன செய்ய மாட்டோம், நாமளே ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன செய்வோம், பண்ணிக்குவோம். அப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நாம் வீட்டுக்குள்ளே ஆராதனை பண்ணி சமாதானத்தை கொண்டு வர முடியாது, ஜெபம் பண்ணி சமாதானத்தை கொண்டு வர முடியாது. இல்லைன்னு சொன்னால் டக்குன்னு உடனே ஒரு யூடியூப்பில் ஒரு பிரசங்கத்தை போட்டு, இப்போ எனக்கு சமாதானம் பிரச்சனையாக வருது, உடனே என்ன பண்ணுவோம், அப்புறம் இங்கே சமாதானம் தருகிறது சம்மந்தமான யூடியூப் பிரசங்கத்தினுடைய தேடு கண்டுபிடிக்கிற இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இப்போ வருகிற யூடியூப் பிரசங்கம்லாம்
வேறு டைட்டில் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் பாசிபிள் கிடையாது. என்ன வேணும்? உறவு. தேவ உறவு என்கின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள் இருக்கும் பொழுது, உறவு தருகின்ற உணர்வு. நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன், ஒரு ஃபெலோஷிப்பில் இருக்கிறேன். அந்த உறவு தருகிற உணர்வை கொண்டு தான் நீங்கள் குடும்ப சூழல்களிலே உங்களுடைய சமாதானத்தை போராடி பாதுகாத்து கொள்ள முடியும். உங்களுடைய சந்தோஷத்தை போராடி பாதுகாத்து கொள்ள முடியும். உங்களுடைய நம்பிக்கை போராடி பாதுகாத்து கொள்ள முடியும். உங்களுடைய பரிசுத்தத்தை. அடிக்கடி என்ன ஒரு வார்த்தை சொல்கிறோம், என் வாயை கிளறாத. அது என்ன அர்த்தம்? நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன், என்னுடைய பரிசுத்தத்தை கெடுக்காத. நான் ஒரு சிலர் சொல்லுவேன், நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பரிசுத்தவானாக இருந்தேன் தெரியுமா, பரிசுத்த வாட்டியாக இருந்தேன், ஊரே தெரியும். கல்யாணம் ஆன பிறகு தான் எனக்கு இந்த பிரச்சனையே வந்தது. கல்யாணம் ஆன பிறகு தான் நிறைய பேர் உண்மையே தெரிய வரும். கல்யாணம் ஆகிறது வரைக்கும் சோலோவாக இருப்பாங்க. இவங்க நிலவரம் என்னங்கிறத காட்டி கொடுக்குற கண்ணாடியாக கணவன் வருவான், இல்லைன்னா கண்ணாடியாக யார் வருவான்? மனைவி வருவாள். அப்போ தான் இவங்க உண்மை விவரே தெரியும். ஆனால் இவங்க என்ன ஃபீல் பண்ணிக்குவாங்க? ஐயோ, அந்த காலத்தை நினைத்து பார்க்கிறேன், எவ்வளோ உண்மை உத்தமாக வாழ்ந்தேன், எவ்வளோ அமைதியாக வாழ்ந்தேன், எவ்வளோ பொறுமையாக வாழ்ந்தேன். ஊரே பாஸ்டரமாக கூட என்ன அடிக்கடி கூப்பிட்டு பாராட்டவங்க. பொறுமையான ஒரு சகோதரி, நற்கூட சாலி. ரூத்துக்கு பிறகு அடுத்தவங்க தான். அப்படிலாம் வாழ்ந்திருந்த என்னுடைய வாழ்க்கையை இந்த மனுஷங்கிட்ட வாழ்க்கப்பட்டு என்ன ஆயிடுச்சுது? இல்லை, இந்த மனுஷன்தான் நீ எப்படி இருக்குங்கிறத உண்மையில் காட்டியிருக்கிறார். ஆமாம், ஒரு பையன் அந்த மாதிரி தான் ஊரில் செமினார்லாம் போயிட்டு இந்த ஃபாதருக்கு படிக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருந்தான். அவன் ஃப்ரான்ஸில் இருந்த ஒருத்தர் என்ன சொன்னார், இங்கெல்லாம் ஃபாதருக்கு படிக்கிறத விட பாரிஸில் படித்தா இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், நாங்கள் நல்லா படிக்க வைக்கிறோன்னு என்ன சொன்னார், அழைச்சிட்டு போயிட்டார். பாரிஸுக்கு போன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஃபாதருக்கு படிக்க போகிறவன் ஃபாதரே ஆகிட்டான். அங்கே போய் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், பாதிரியார் ஃபாதர் ஆகிறவங்கள உண்மையிலே ஒரு ஃபாதர் ஆகிட்டான். இவங்க அப்பா கேள்விப்பட்டார் பையனை பற்றி விவரம், இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு கோபம் பையன் மேலே இல்லை, யார் மேலே? அந்த அவரை படிக்கிறதுக்கு அங்கே கூப்பிட்டாங்களே அவங்க மேலே கோபம். என் பையன் எவ்வளோ தங்கமான பையன், எவ்வளவு பரிசுத்தமாக செயின்ட் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தான், அவனை இந்த மாதிரி பாவியாக்கி விட்டீங்களே அப்படின்னு அவரை கண்டமணி திட்ட. அவர் என்ன சொன்னான்னா, உங்கள் மகனுடைய உண்மை நிலையை காண்பித்து கொடுத்த பாரிஸுக்கு நன்றி. இந்த ஆளை பற்றி என்னான்னு தெரியாதபடிக்கு நாங்கள் சாமியார் ஆக்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஆக என்ன சொல்ல வரோன்னா, சில நேரங்களில் நம்முடைய உண்மை நிலைமையை உண்மையிலே காட்டுறதுக்கு ஒரு கண்ணாடி என்ன செய்யும், வரும். ஆக இது போன்ற ஒரு சூழல்களில் உறவுகளினுடைய முக்கியத்துவம். தேவ உறவுக்குள்ளே வாழ்கிறவன் எந்த சூழலிலும் தனக்கு எதிரடியாக வருகிற போராட்டங்களை சந்திக்க ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். சமாதானம் என்பது எளிதாக வந்து விடாது. நீங்கள் சில நேரங்களில் என் சமாதானத்தை பிசாசு பறித்து விட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, சைலண்ட் ஆகிடுறீங்க. ஒரே அவன் மேலே பழியை போட்டுக்கிட்டு பிசாசு என்ன பண்ணிட்டான், எனக்கு சோதனை கொண்டு வந்துடும். இல்லை, பிசாசானவனால் உங்களுடைய சமாதானம் பறிக்கப்படக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க, இல்லைன்னா ஆவிக்கிற அனுபவம் இல்லாமல் இருக்கிறீங்க. எனவே யூ ஹேவ் டு ஸ்ட்ரகிள், யூ ஹேவ் டு ஃபைட். நீங்கள் போராட வேண்டும். பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை உறவை தேடுகிற வாழ்க்கையாக இல்லை, உணர்வை தேடுகிற வாழ்வாக இருக்கிறது. They want to have some spiritual feeling, not the relationship. ஆவிக்குரிய உண்மையான புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது we have to seek the relationship of God. தேவ உறவை தேடணும். அப்படின்னா ஆண்டவர் என்னோட இருக்கிறத, ஆண்டவர் என்னோட பேசுகிறத, ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை கேட்குறத, ஆண்டவர் என்னோட வழி நடத்துகிறத, ஆண்டவர் என்னை சுட்டி காட்டுறத, ஆண்டவர் எனக்கு சொல்லித்தரத, ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்துகிற இந்த மாதிரி அனுபவங்களை தேடணும். அதுதான் உறவை தேடுகிறது. ஆனால் இன்றைக்கு பரிதாபகரமாக அநேகர் உணர்வை தேடுகள். என்ன உணர்வு? ஒரு ஆராதனைக்குள் சென்று ஒரு ஆவிக்குரிய உணர்வை தேடுவேன், நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறத ஃபீல் பண்ண விரும்புகிறேன். ஆகவே இன்றைக்கு நிறைய திருச்சபைகள் ஏமாற்றுகிற திருச்சபைகளாக இருக்கிறது. இவர்கள் ஆராதனைகளை நடத்தி ஜனங்களை ஆவிக்குரியவர்களாக இருப்பதாக நம்ப வைக்கிறார்கள். இவர்கள் ஆராதனைகளை நடத்தி பாடல்களை நடத்தி பரவசமான வார்த்தைகளை சொல்லி ஜனங்கள் உண்மையில் வீக்காக இருக்கிறாங்க, பவர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆராதனைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக அவர்களை வல்லமையாக இருப்பது போல காண்பிக்கிறார்கள். இந்த வல்லமையும் இந்த அனுபவமும் எங்கு மட்டும்தான் செயல்படுகிறது? அந்த ஆராதனை சூழலில் மட்டும்தான் செயல்படுகிறது. இவர்கள் என்ன கொடுக்கிறார்கள் என்றால் உணர்வை கொடுக்கிறார்கள். என்ன உணர்வு? சம் கைண்ட் ஆஃப் இமோஷன், ஃபீலிங். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்ஸ் கொடுக்குறாங்க.
அதில் அவங்க எக்ஸைட் ஆகுறாங்க, அவங்க தே ஆர் மோட்டிவேட்டட். ஆனால் இதெல்லாம் எது வரைக்கும் தான் வேலை செய்யும்? நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு சபை சூழலில், ஒரு ஆராதனை சூழலில், ஒரு பாடல் சூழலில், ஒரு பிரசங்க சூழலில், ஒரு குறிப்பிட்ட ஸ்பிரிச்சுவல் சிச்சுவேஷன்ஸில் மட்டுமே நம்முடைய சுதந்திரமாக வேலை செய்யக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, சர்ச்சில் இருந்தால் பரலோகத்தில் இருக்கிறது மாதிரி, வீட்டில் இருந்தால் நரகத்தில் இருக்கிறது மாதிரி. அவன் பெரும்பாலும் இங்கே தான் இருக்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் சொர்க்கத்தில் இருந்துட்டு இதை விட சொர்க்கத்துக்கு வராமல் தான் நல்லாயிருக்கும். ஒரேடியாக அந்த வெம்மைக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும். அப்பப்போ வந்து இந்த சொர்க்கத்தை பார்த்துட்டு போகிறதா அதிகபட்சமான பிரச்சனையாக இருக்கிறது இல்லையா? ஆக ஏனென்றால் உணர்வுகளை தேடுகிறோம். நிறைய பேர் ஏன் ஜெபம் பண்ண போகிறாங்க? உறவை தேடி அல்ல, ஒரு உணர்வு. நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறேன், நான் ஆவிக்குரியனாக இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். அந்த ஜெபம் பண்ணலைன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், ஒரு இன்னர் ஸ்ட்ரகிள் இருக்கும். நான் ஜெபம் பண்ணலையே கர்த்தரோடு இருக்கிறதுக்கு பற்றி சிந்திக்கலை. அது ஜெபம் பண்ணி முடித்தா இட்ஸ் ஓகே. என்ன நடந்தது நடக்கலைன்னு சிந்திக்கிறது கிடையாது. ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம்ப்போ, ஆராதனை பண்ணி முடிச்சிட்டேன், பைபிள் படித்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி அநேகர் வந்து காலைல எழும்பணுன்னு பைபிள் படிக்கிறதுடைய காரணம் என்ன தெரியுமா? காலங்கள் மாறி போச்சு, ட்ரெண்டு மாறிச்சு. இன்றைக்கி நிறைய பேர் சின்சியருங்க, காலை எழும்பணுன்னு பைபிள் படித்தோம் ஜெபம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது ரெண்டையும் செஞ்சு முடிச்சா அடுத்த நம்ம ஸ்மார்ட் ஃபோனை வச்சு என்ன செய்யலாம்? புகுந்து விளையாடலாம், இல்லைன்னா குற்ற உணர்வு வரும். ஜெபம் பண்ணாமலே நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே போயிட்டு இருந்தோம்னு சொன்னால் என்ன வரும்? பைபிள் படிக்கலையே, ஜெபம் பண்ணலையே. இந்த குழப்பத்தை, இந்த போராட்டத்தை வந்து நம்ம நிறுத்துறதுக்கு என்ன பண்ணிடணும்? 4 வசனத்தை பற்றி படித்து முடிப்போம். 4 வசனத்தை பைபிளை படித்து முடிச்சு அதை அங்கே வைப்போம். போய் என்ன பண்ணுவோம்? சூத்திரமாண்டவர் இன்னி ஆசீர்வதியும், எங்கள் வீட்டுக்காரர் ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதியும், எங்கள் வீட்டை ஆசீர்வதியும் சொல்லி முடிச்சாக்கா சாரி 2 வேலையும் முடிஞ்சு போச்சு. இனி என்ன வேலை? அடுத்த வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம சபைக்கு போகிற வேலை. அப்புறம் இனி என்ன பண்ணலாம்? இனி நாம் வந்து வாட்ஸ்அப்பில் யார் என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்குறாங்க, யார் என்ன புடவை வாங்கியிருக்கிறாங்க, இது நாங்கள் வாங்கின புதிய புடவை, இது நாங்கள் கட்டின புதிய வீடு, இது நாங்கள் வாங்கின புதிய வாகனம், இது நான் கட்டின புதிய மனைவி, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் வீடியோ கால் பண்ணலாம். அப்புறம் ஊர் உலகத்தில் என்ன நடந்தது எல்லாத்தையும் என்ன செய்யலாம். இந்த 2 தான் நமக்கு பிரச்சனை. எது கவனிக்கிறீங்களா? எது? ஜெபம். இதை 2ஐயும் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். கர்த்தருக்குரிய காரியத்தில் இன்னும் என்ன செய்யலை, போகலையே, நான் ஒரு பாவி, நான் என்ன பண்ணுறேன்? காலையிலேயே ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளேயே இருக்கேன், வெளியே வரவே முடியல. நான் போயிட்டு ஒன்றை வந்துடலாம் தான் உள்ளே போனேன். எங்கே? வீட்டுக்குள்ளே இல்லை, ஃபோனுக்குள்ளே போனால் என்ன வெளியே வர முடியலை. நிறைய பேருக்கு ஃபோனுக்கு உள்ளே போக தான் தெரியும், வெளியே வர தெரியாது. நான் முதல் முறை அமெரிக்காவுக்கு போனவள்ள அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு தெரிஞ்ச ஒருவருடைய மனைவி வேலை செஞ்சாங்க. அவங்க ஒரு நாள் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்போ நாங்கள் ஒரு டீமாக தான் போயிருந்தோம். எனிகோ நான் ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியே வாங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறோன்னு. நான் எந்த கதவுக்கு போனாலும் கதவு திறக்கல, வெளியே போகிற வழியே எனக்கு தெரியலை. நானும் சுற்றி இங்கே போனா அடப்பாவமாக. அது ஒரு புதுசு அந்த காலம். அப்புறம் ஒருத்தட்ட கேட்டேன், எக்ஸிட் எப்படி இருக்குன்னு சொன்னோன்னா அவர் காமிச்சார் அந்த நம்பர் அடிக்கணும்னு. அந்த நம்பரை போட்டு என்ன செஞ்சுது, கதவு தெரிஞ்சிட்டு உள்ளே வர தெரிஞ்சுதே ஒளிய வெளியே போகிறதுக்கு வழி தெரியல. சிலர் பார்த்தீங்கன்னா பொறியில் அகப்பட்ட எலிகள். ஃபோனுக்குள்ளே போனால் என்ன செய்ய மாட்டாங்க, வேறு எங்கே போனாலும் உடனே வந்துடுவாங்க. ஜபத்துக்குள்ளே போகிறான்னு வச்சு உடனே வந்து கொஞ்ச நேரத்தில் வருவாங்க. ஆமாம் சிஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன். எவ்வளோ நேரம்? அது 1-2 நிமிஷத்தில். ஏன்னா ஆண்டவர் எல்லாம் அறிவார். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண வருவதற்கு முன்பாகவே எனக்கு இன்னது தேவை நீ அறிந்திருக்கிறீர். எல்லாம் அறிந்திருக்கிற உம்மிடத்தில் நான் பேச வேண்டிய என்ன இருக்கிறது? எல்லாம் நீர் செய்வீராக. ஜெபத்துக்குள்ளே போனால் வெளியே வந்துடுவாங்க உடனே. பைபிள் படிக்க போனால் உடனே வெளியே வந்துடுவாங்க. ஆனால் எங்கே போனால் மட்டும் வெளியே வர மாட்டேன். எக்ஸிட்டு தெரியவே தெரியாது. எங்கே? இங்கே மெய்ந்து அங்கே மெய்ந்து. ஆக இந்த ஜெபத்தையும் பைபிள் படிக்க முடிச்சிட்டோன்னா ஓரம் கட்டிட்டு என்ன செய்யலாம், நிம்மதியாக இனி என்ன பண்ணலாம், உலக விஷயங்களோடு ஈடுபடலாம். ஆக நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உணர்வு. ஒரு பிரசங்க கேட்குறவளை கூட பிரசங்க கேட்கக்கூடிய எனக்கு சமாதானமாக இருந்தது. இது உணர்வு தேடுறது. ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு நல்லா இருந்தது. உறவை தேடுங்கள். உறவு எல்லா இடங்களிலும் உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் ரோட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, எந்த சூழல் இருந்தாலும் சரி, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் தட் வில் ஹெல்ப் யூ. ஆவிக்குரிய மக்கள் உறவை தேட வேண்டும். இன்றைக்கி உறவுக்கு நேராக ஜனங்களை கொண்டு செல்கிற திருச்சபைகள் மிக மிக குறைவு. பெரும்பாலான பாஸ்டர்கள் ஜனங்களை உணர்ச்சி ஊட்டுவதில் தான் தங்களை பழக்கி வைத்திருக்கிறார்கள்.
எப்படி ஆராதனை நடத்தினால் அவங்க ஸ்பிரிச்சுவலாக ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி ஆராதனை நடத்தினா அவங்க வல்லமே ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி அந்நிய பாஷையில் பேசினா அவங்க வந்து நாம் ஒரு ஆவிக்குரிய நிறைவுக்குள்ளே இருக்கும்னு நினைப்பாங்கன்னு சொல்லி அந்த விதமாக பழக்கி உறவை தேடுகிற மக்கள் இல்லை, தேவ ஊழியக்காரருடைய உறவை தேடுகளாக தான் இருக்கிறார்கள். ஐயா என்னை ஆராதனை நடத்தணும், ஐயா எனக்கா ஜெபம் பண்ணணும், ஐயா தலையில் கையை வச்சு எனக்கு என்ன செய்யணும், வல்லமே இறக்கணும். உறவுக்கு நேராக வழி நடத்துதான் ரொம்ப டஃபஸ்ட் ஜாபுங்க. மனுஷன் எல்லாத்தையும் பழகிறான். ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபத்தில் பழகிறான், ஆராதிக்க சொன்னால் ஆராதனையில் பழகிறான், உபவாசிக்க சொன்னால் உபவாசத்தில் பழகிறான், காணிக்க கொடுக்க சொன்னால் காணிக்கையில் பழகிறான், ஊழியத்தில் பழகிறான். உடனே ஒன்று தான் கஷ்டம், அதான் ரொம்ப ட்ரபிள்ஸம். என்னது? தேவ உறவில் வாழ், தேவ உறவை கண்டுபிடி, உன்னோட தேவன் இருக்கிறத உறுதிப்படுத்து, அந்த தேவனோடு பேசுகிற அனுபவத்தை உறுதிப்படுத்து. நீ ஆண்டவரோடு தான் பேசுகிறாய் என்பதை உணர வேண்டும். நீ ஆண்டவர் உன்னோடு பேசுகிற உணர வேண்டும். உன்னுடைய மனதில் எழுகிற எல்லாவற்றையும் அவரோடு பகிர்ந்து கொள்கிற உறவு, உன் மனதில் ஏற்படுகிற எல்லா அதிருப்திகளை சோர்வுகளையும் அவரிடத்தில் சொல்லுகிற ஒரு உறவு. இந்த உறவை கண்டுபிடி, அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் ரொம்ப கடினமானது. அதனால தான் நிறைய பாஸ்டர்கள் இந்த கடினமான வேலை செய்கிறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அது கிடையாது. அவங்களே உறவை காணாதவர்கள். அவர்களும் உணர்ச்சியை மட்டும் கண்டுகொண்டு ஊழியத்துக்கு வந்தவர்கள். அவர்கள் உணர்ச்சி அடைந்து ஊழியத்துக்கு வந்தார்கள். இப்பொழுது ஜனங்கள் உணர்ச்சி தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் பலவிதமான இசைக்கருவிகள், அதற்குத்தான் வித்தியாசமான பாடல் முறைகள், அதற்குத்தான் வித்தியாசமான ஒப்பனைகள், அதற்குத்தான் வித்தியாசமான வர்ண விளக்குகள், இவங்க எல்லாவற்றையும் போட்டு ஒரு விதமான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி ஜனங்களை என்ன பண்ணிடுறாங்க, மெஸ்மரைஸ் பண்ணுறது மாதிரி, ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறது மாதிரி அவங்களை என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபால்ஸ் எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. இதை கொண்டு வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, சமாதானத்தை போராடி அடைய முடியாது, சந்தோஷத்தை போராடி அடைய முடியாது, நம்பிக்கை போராடி அடைய முடியாது. ஏன்னால் இவைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், உதவி செய்யும். எனவே உறவுக்குள் இருந்து கொண்டு சுதந்திர பாகத்தை தேடணும். தேவ உறவுக்குள் தான் சமாதானம் இருக்குது. நான் சொல்லுகிறேன், அத்தனை காரியங்களும் தேவ உறவு தான் வழியாகத்தான் வருகிறது. நீங்கள் எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? ஒன்லி த்ரூ த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட். தேவ உறவுக்குள் வாழ்கிறவன் பரிசுத்தமாக இருக்கிறான் என்றால் அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அந்த பரிசுத்தருக்குள் நாம் இருக்கிறோம், நாம் பரிசுத்தராக இருக்கிறோம். தேவ உறவின் வழியாகத்தான் உன் வாழ்விலே சமாதானம் வருகிறது. தேவ உறவின் வழியாகத்தான் சந்தோஷம் வருகிறது. ஆண்டவர் சொன்னார், என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுது கனி கொடுப்பீர்கள், அப்பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். அதைத்தான் நீ யோவான் 15:11 வாசிக்கிறோம். ஆமர்களை உறவின் வழியாக மட்டுமே ஆவிக்குரிய எல்லா சுதந்திர பாகங்களும் வருகிறது. நம்பிக்கை உறவின் வழியாகத்தான், பரிசுத்த உறவின் வழியாகத்தான், வல்லமை உறவின் வழியாகத்தான். ஆக உறவின் அடிப்படையிலே வாழ வேண்டும், உறவை உணர்ந்து வாழ. இறுதியாக யார் இந்த ஆவிக்குரிய சுதந்திரங்களை அனுபவிக்க முடியும்? இப்போ ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லை. என்ன எது எப்போ எப்படி நடக்கும், எப்படி ஆக போதோ, எந்த விதமான மைண்ட்லேயும் ஒரு கிளாரிட்டியே கிடையாது. நம்பிக்கையெல்லாம் வாழ்கிறாங்க, பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறாங்க. இப்போது நிறைய பேர் வந்து சமாதானமாக வாழ ஆசைப்படுறாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அவங்களுக்கு கைட் பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் எனக்கு நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜெப கூட்டத்துக்கு போங்க, ஆராதனைக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்களாம். பதில் சமாதானம் கிடைக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும் அப்படி நம்ம சொல்கிறோம். நம்ம ஜெபத்தின் வாயிலாகத்தான், தேவனோடு பேசும் வாயிலாகத்தான், பைபிள் வாசிக்கிறது மூலமாக தான், வேத வார்த்தையை தியானிக்கிறது மூலமாகத்தான் உறவை உணர்கிறோம். அதன் வழியாக தான் சந்தோஷ சமாதானத்தை எல்லாம் அடைக்கிறோம். உண்மைதான். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஆண்டவர் யாருக்கு சமாதானத்தை கொடுப்பார், யாருக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்? ஆண்டவருடைய திட்டம் என்ன? யாரெல்லாம் உலகத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சமாதானம் கொடுக்கணும். யாரெல்லாம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும். யாரெல்லாம் உலகத்தில் ஒரு நம்பிக்கை இழந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். இதுவாக தேவனுடைய திட்டம் இல்லை. நிறைய பேர் இதை உணர்கிறதே இல்லை. ஆண்டோட சந்தோஷம் கேட்டால் சந்தோஷம் கொடுத்துருவார், சமாதானம் கேட்டால் சமாதானம் கொடுத்துருவார். சில சொல்லுவாங்க எங்களுடைய குடும்ப சமாதானத்துக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து குடும்ப சமாதானத்துக்காக ஜெபிக்காத நாளே கிடையாது. அன்னையிலேருந்து என்னைக்கு குடும்பத்துக்குள்ளே வந்தாங்களோ அன்னையிலேருந்தே இன்றைக்கி ஒன்றும் ஜெபம் நடக்கிறது. ஜெபம் ஒரு நாள் கூட குறையலை, ஆனால் சமாதானம் தான் இன்றைக்கி ஒன்றும் வரல. குடும்ப சமாதானத்துக்காக ஜெபம் ஆஸ் யூஷுவல் தொடர்கிறது, ஆனால் எதுதான் இல்லை. நான் காலில் ஒருத்தர் வந்து
ஒரு ஜெப குறிப்பு சொல்லி ஜெபம் பண்ணுறவள கொஞ்சம் மனசுல சிந்தணும். ஆண்டவரை இந்தியாவுக்கு சேமத்தை கட்டளை, இந்தியாவுக்கு சேமத்தை கட்டளை, இந்தியாவுக்கு சேமத்தை. நாங்கள் யோசனை பண்ணி பார்த்தா எத்தனையோ வருஷமாக இதுதான் இப்போ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்னைக்காவது இந்தியாவுக்கு சேமம் வந்துச்சுன்னு ஜெபம் பண்ண முடியுதா? இந்தியாவுக்கு சேமம் வந்துச்சுன்னு ஜெபம் பண்ண முடிகிறதா? நூற்றாண்டுகளாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இந்தியாவுக்கு? அப்போ வராத ஒன்றாகத்தான் இந்தியாவை என்ன செய்கிறோம்? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லையா இருக்கிற. சார் இப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம்னா, யாருக்கு தேவர் சமாதானத்தை கொடுப்பார்? டு whom God will give peace and joy. நீங்கள் பதில் சொல்லிய சொன்ன பிரசங்கம் முடிஞ்சாச்சு. அவருடைய பிள்ளைகளுக்கு. ஏன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறார்? இன்னும் பாயிண்ட்டுக்கு வாங்க. எதற்காக ஆண்டவர் நமக்கு சமாதானம் தர வேண்டும்? எதற்காக சந்தோஷம் தர வேண்டும்? எதற்காக நம்பிக்கை தர வேண்டும்? உறவின் அடிப்படையில். ரைட்டு, தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் சரியான பாயிண்ட்டுக்கு வரல. தேவன் பாருங்கள், மனுஷன் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். எதுக்கு? சரி, நாம் ஒரு நல்லதை செய்வோமே, பூமிக்கு போவோம், அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுவோம், நீ அந்த தேசத்துக்கு போ, நான் உன்னை நல்லாவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஒன்று ஆசீர்வதிப்போமே. ஒரு ஆசீர்வதித்த ஒரு நல்ல செயலை செய்த ஒரு ஃபீலிங் மட்டும் அதுக்காக ஆண்டவர் செஞ்சார்? இல்லைங்க. ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதுக்கு காரணம் என்ன? ஆபிரகாமுங்கிற ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. புரிகிறதா? ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக இருக்கணும், யோசேப் என்கிற ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக இருக்கணும், தாவீதுங்கிற ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த நோக்கத்துக்கு அல்ல. God had a plan and purpose. இதில் தான் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். உங்களை எதுக்கு பிள்ளையாக்கினார்னா, எதுக்கு உறவுக்குள்ளே கொண்டு வந்தான்னு சொன்னால், he had an eternal plan. தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு உங்களை பிள்ளையாக்கணும். அந்த பிள்ளையாக்கி அந்த உறவுக்குள்ள உங்களை வாழ வைக்கணும். அவருடைய அடிப்படை திட்டம் எதுவல்ல தெரியுமா? உலகத்தில் யார் யாருக்கு சமாதானம் இல்லையா அவங்களுக்கு சமாதானம் கொடுக்கணும், யார் யாருக்கு சந்தோஷம் இல்லையா அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும், யார் யாருக்கு நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், யார் யாருக்கு காசு பணம் இல்லையா அவங்களுக்கு காசு பணம் கொடுக்கணும், ஐஸ்வர்யம் இல்லை. தேவன் ஒரு அனாதி திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு ஏதுவாகத்தான் நம்மை அழைக்கிறார். வாருங்கள். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யாரா வருகிறார்களோ அவர்களை பிள்ளைகளாக்குகிறார். பிள்ளைகளாக்கி என்ன செய்கிறார்? பிள்ளைக்குரிய சுதந்திரங்களை கொடுக்குறோம். அப்போ நம்ம வாழ்க்கையின் மேல் இருக்கிற தேவ திட்டம் என்ன? பாஸ்டர் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள். நான் நிறைய இடங்களில் அந்த திட்டம் தொடக்க காலங்களில் சரியான விளக்கம் கொடுக்காம தேவ திட்டமும் உங்களுடைய வாழ்வில் இருக்கிறது, தேவனுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச கூட கேட்பாங்க. அதுதான் என்னென்னு தெரியலையே, சொல்லிட்டு போங்க அப்படின்னு. நான் ஸ்பெஷலாக உங்கள் வாழ்க்கை மேலே திட்டங்களை சொல்லலை. பொதுவாக தேவன் எதற்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார்னா, இந்த உலகத்தில் நாம் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற கருவிகளாக இருக்க வேண்டும். புரிகிறதா? பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா சூழல்களிலும் சமாதானம் உள்ளவனாக இருக்க முடிந்தது, சந்தோஷம் உள்ளவனாக இருக்க முடிந்தது. எனவே தான் பாருங்கள், பிலிப்பியர் எழுதுகிற பொழுது 7ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்கள், அவர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்த உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு செலுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்களை சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்கள், எல்லா புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்துக்குள்ள என்ன செய்ய காத்துக்கொள்ளும். இது எப்படி இவரால் சொல்ல முடிஞ்சது? அவர் அது போன்ற ஒரு அனுபவத்தில் இருந்ததுனால. ஏன் அவருக்கு அந்த அனுபவம் வந்தது? அவர் தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டதுனால. தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் செல்வங்களை அள்ளி கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் உறுதியை எதிர்பார்க்கப்பட எல்லாரும் ஆபிரகாம்களாக அழைக்கப்படவில்லை. அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய வாழ்க்கை சொல்லுகிற பொழுது 1 Corinthians 4:11 சொல்கிறார், இந்நேரம் வரைக்கும் தங்க இடமில்லாதவர்களும் குட்டுண்டவர்களும் நிர்வாணிகளும் பசி உள்ளவர்களாகவும் தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாம் அவ்வளோ செல்வச்சீமனாக இருந்தார், சாலோமன் அவ்வளோ செல்வச்சீமனாக இருந்தார். ஆனால் பவுல் அப்படி இருக்கல. ஆனால் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் சமாதானமாக இருக்கலாம். இன்னொன்று அதே அத்தியாயத்தில் 4ஆம் வசனம் சொல்லுவார், சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அப்போது என்ன சொல்லுன்னா, தேவனுடைய திட்டத்துக்காக நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டு. அல்லேலூயா. நான் எப்படியா சமாதானமாக வாழணும், என் குடும்பம் எப்படியா சமாதானமாக வாழணும், என் பிள்ளைகள் எப்படியா சமாதானம் வாழணும்னு உங்களுடைய தேவையின் அடிப்படையில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கு நான் சாட்சியாக வாழ வேண்டும், ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு நபராக வாழ வேண்டும். ஆண்டவர் என்னை இந்த உலகத்தினுடைய ஒளியாக இருக்க அழைத்திருக்கிறார்.
ஆண்டவர் இந்த பூமியில் உப்பாக இருக்க அழைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் என்னை மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக இருக்க அழைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் தம்முடைய சாட்சியாக அழைத்திருக்கிறார். இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய திட்டம். அதுக்கு அப்பால் நீங்கள் சபை கட்டணுமா, ஊழியம் செய்யணுமா, மிஷனரியாக போகணுமா, அது வேறு, செகண்டரி. ப்ரைம் பர்பஸ் என்ன, ப்ரைம் பிளான் என்ன, இதுதான். அப்போ நீங்கள் எல்லா காலகட்டங்களிலும் எல்லா சூழல்களிலும் உங்களுக்கு இருக்க வேண்டிய திட்டம் என்னவென்றால், உங்களுடைய அதாவது நம்ம சமாதானமாக இருக்கிறதுக்காகவே அல்ல, சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவரே, நான் சமாதானமாக இருந்தால் தான் உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். உமக்கு சாட்சியாக இருக்க வேண்டும்னா ஐ நீட் தி இன்னர் பீஸ். எனக்குள்ளே சமாதானம் இல்லாதபடிக்கு நான் உமக்கு எப்படி சாட்சியாக இருக்க முடியும்? எனக்குள்ளே சந்தோஷம் இல்லாதபடி எப்படி சாட்சியாக இருக்க முடியும்? எனக்குள்ளே நம்பிக்கை இல்லாதபடி எப்படி சாட்சியாக இருக்க முடியும்? எனக்குள்ளே பரிசுத்தம் இல்லாதபடி எப்படி சாட்சியாக இருக்க முடியும்? எனவே உம்முடைய நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால் எனக்கு சமாதானத்தை தாரும். யாருக்கு சமாதானத்தை கொடுக்கிறார்? ஜெபிக்கிற எல்லாருக்குமா? ஆராதிக்கிற எல்லாருக்குமா? காணிக்கை கொடுக்குற எல்லாருக்குமா? கடவுளுக்கு பயந்து வாழ்கிற எல்லாருக்குமா? இல்லை. யாரெல்லாம் those who have committed their own life for the purpose of God, தேவனுடைய நோக்கத்துக்காக, திட்டத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து செயல்படுகிற வாழ்க்கையில் சமாதானம் உண்டு. நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் தேவனுக்கு சாட்சியாக வாழ்வதை தரிசனமாக வையுங்கள். எந்த சூழலும் இந்த உலகத்தில் நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரி அற்றதாக இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை தேவனை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். இந்த நோக்கத்தோடு வாழ்வதற்கு உங்களுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்பீங்கன்னு சொன்னால் நான் சொல்வேன், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டு. எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. எல்லா பாவ சூழல்களிலும் you will stand as holy. எத்தனை நெருக்கடி வாழ்க்கையில் வந்தாலும் உங்களுக்கு சந்திக்கிற ஆற்றல் உண்டு. தேவ திட்டத்திற்காக வாழுகிறோம். என்னை 3 காரியங்களை மனதில் வைத்துக்கொள்ளும். 1, நமக்காக தேவன் வைத்திருக்கிற ஆவிக்குரிய சுதந்திரங்கள். அது புதிய சிருஷ்டி என்கிற அனுபவத்தில் நின்று கொண்டுதான் போராடி பெற முடியும். உணர்வுகளை தேடாமல், உணர்ச்சியை தேடாமல் உறவை தேட வேண்டும். உறவுக்கு பின்னால் தான் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 3வதாக, என்னுடைய மனதுக்கு சமாதானம், என்னுடைய மனதுக்கு சந்தோஷம் என்றல்ல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு சமாதானம் வேண்டும். தேவனுக்கு சாட்சியாக வாழ்வதற்கு எனக்கு சமாதானம் வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்தில் எனக்கு சமாதானம். அந்த கோணத்தில் வருகிற பொழுது நிச்சயமாக இந்த 5 சுதந்திர பாகங்கள் உண்டு. நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், நம்பிக்கையுடன் வாழ்வீர்கள், பரிசுத்தமாக வாழ்வீர்கள். உங்கள் வாழ்வில் வருகிற அத்தனை சூழல்களையும் சந்திப்பதற்கு உங்களுக்கு ஆற்றல் உண்டு. நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களோ தாழ்ந்திருப்பீர்களோ அது வேறு விஷயம். வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல மனரம்யமாக இருப்பீர்கள். வாழ்க்கையின் சூழலை சந்திக்க ஆற்றல் இருப்பீர்கள். கர்த்தர் இந்த கிருபை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அவ்விதமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நான் ஜெபிக்கலாம்.